அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் இணையவழி நிகழ்வு இது 48வது அதிகாரமான வலியேறிதலை இன்று பார்க்க இருக்கிறோம். அந்த வலியேறிதல் என்ற அதிகாரத்தில் நாம் இன்று பயணிக்க இருக்கிறோம். முற்றோதல் செய்த மாணவி சா ஜௌஜன்யா. இவர் ஆச்சாரிய பால சிஷ்ய மந்திரி என்ற பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவராக இருக்கிறார். 10ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். அடுத்து மணிகண்டன் இணைஞ்ச பிற அவரை சொல்லலாம்னு நினைக்கிறேன். சௌஜன்யா, நீங்க முற்றோதல் செய்யுங்க. வலியேறிதல் அதிகாரத்தை 48வது வலியேறிதல் அதிகாரத்தை முற்றோதல் செய்யுங்க. சௌஜன்யா சொல்லுங்கம்மா. மைக் ஆன் பண்ணிக்கோங்கப்பா. மைக் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. வணக்கம் ஐயா, என் பெயர் காசா சௌஜன்யா. நான் ஆச்சாரியா பாலசிக்ஷா மந்திர் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். அதிகாரம் 48 வலியறிதல். வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணைவலியும் தூக்கி செயல். ஒல்வது அறிவது அறிந்ததன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல். உடைத்தம் வழியையால் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கால் முறிந்தார் பலர். அமைந்தாங்கு ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் வியந்து கெடும். பீலிபை சாக்காடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்த பெயின். நுனிக்கொம்பர் ஏறினார் அஃதிருந்தூக்கி உயிர் கிரிது ஆகிவிடும். ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி. ஆகாறு அளவெட்டிதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை. ஆற்றின் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளப்போல இல்லாகி தோன்றா கெடும். உழவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லை கெடும். நன்றி ஐயா. மிக்க நன்றி அம்மா. உங்க பெற்றோர் பேரை சொல்லுங்க கொஞ்சம். சங்கீதா கண்ணன். சங்கீதா கண்ணன். சரிம்மா, மகிழ்ச்சி. நன்றி ஐயா. சங்கீதா கண்ணன் என்ற இணையருக்கு மகளான சௌஜன்யா மிகவும் அருமையாக முற்றோதல் செய்தீர்கள். உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. நல்ல பொருள் உணர்ந்து சொன்னீங்க. ரொம்ப அருமை. நன்றி ஐயா. நன்றிம்மா. அடுத்து உரைப்பொழிவாளர் முனைவர் மணிகண்டன் வந்துட்டீங்களா? இருக்காங்க ஐயா. சரி சரி. அவங்கள பற்றி ஒரு சில வார்த்தைகள். இன்னைக்கு 48வது அதிகாரம் வலியேறிதல் என்ற அதிகாரத்திற்கு உரைப்பொழிவாளராக முனைவர் வேயண்ணா மணிகண்டன் என்பவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். இவர் இணைப்பேராசிரியர், தமிழ்துறை தலைவராக பணியாற்றி வருகிறார். எங்கன்னா விழுப்புரம் ஊரில் தெய்வானையம்மாள் மகளிர் கல்லூரியில், அது தன்னாட்சி கல்லூரி, அதில் பணியாற்றி வருகிறார். இவர் இன்றைய நம்மிடையே உரைப்பொழிவாளராக பயணிக்க வந்திருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவரை உரைப்பொழிவு வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன். முனைவர் வே மணிகண்டன் அவர்களே வருக, உரைப்பொழிவு தருக. மணிகண்டன். ஐயா இணைப்புலதான் இருக்காங்க, ஆனா மைக் ஆன் பண்ணாம இருக்காங்க. மைக்கும் வீடியோவும் லைன்ல தான் இருக்காங்க ஐயா. கொஞ்சம் சொல்லுங்கம்மா. சரிங்க ஐயா, இதோ கால் பண்றேன். மணின்னு போட்டிருக்குது, மணிகண்டன் தான் நினைக்கிறேன். ஐயா மணிகண்டன், உங்க மைக்கை ஆன் பண்ணிக்கோங்க. வீடியோவும் ஆன் பண்ணிட்டு நீங்க உரைப்பொழிவு தொடங்கலாம்.
முனைவர் மணிகண்டன் ஐயா, நாங்க பேசுறது கேக்குதா? ஐயா ஃபோன் இணைப்பு எடுக்கலங்க ஐயா. ஆனா உள்ளதான் இருக்காங்க ஐயா. மெசேஜ் போடுறாங்க. ஆன் பண்ணாம இருக்காங்க ஐயா. போன் அட்டன் பண்ண மாட்டேங்காங்களா? ஆமாங்க ஐயா. ஆனா உள்ள இருக்காங்க ஐயா. அவங்க தான் இணைஞ்சிட்டேன்னு மெசேஜ் வாட்ஸ்அப்பும் பண்ணிருக்காங்க ஐயா. ஆமா, மணின்னு போட்டிருக்கிறது பார்த்தோம்மா. ஆனா ஆமாங்க ஐயா. மைக் ஆன் பண்ணி வீடியோ ஆன் பண்ணி அவங்க ஆரம்பிக்கலாமே. சரிங்க. இதோ நான் வரேங்க ஐயா. பேர் ஒரே நிமிஷம் கேட்டு நான் வந்துடுறேங்க. ஐயா மைக் அவங்களுக்கு ஆன் ஆக மாட்டேங்குதுங்களா? அதனால நான் வெளியில வந்துட்டு திருப்பியும் உள்ள வர சொல்லியிருக்கேங்க ஐயா. இது ஒரே செகண்ட்ல வந்துருவாங்க ஐயா. சரிம்மா சரிங்க. மகிழ்ச்சி. உள்ள நன்றி நன்றி. நம்ம பேசுறது எல்லாமுமே கேக்குதுங்களா? ஆனா உங்களால மைக் மட்டும் ஆன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சரிங்க ஐயா. அப்படியா? சரிங்க, ஆமா. பொறுத்து. சரிங்க. கணேசன் பொங்கல் எல்லாம் கொண்டீங்களா? என்ன சார், என்ன சொல்றீங்க? சரியா கேட்க மாட்டேங்க. கணேசன் சார், கணேசன் கணேசன் சாத்தூர் இணைஞ்சிருக்காங்களே. 2 கனெக்ஷன், இன்னொரு கனெக்ஷன் இருக்காரு, அதுக்கு கூப்பிடுறாரா? தெரியலையே. பொங்கல் கொண்டாடுறீங்களா கேட்டேன். தோழர், இன்னொரு கனெக்ஷன் யாரு இணைஞ்சிருக்காங்கன்னு தெரியல. இன்னொரு கனெக்ஷன் இருக்கு. சரி, இருக்கட்டும். முனைவர் முனைவர் மணிகண்டன் வராரு. முனைவர் மணிகண்டன் ஐயா, இணைஞ்சிட்டீங்களா? கொஞ்சம் பேசி. வணக்கம். நீங்க ஒரு குரல் கேக்குது. உங்க உருவம் தெரியும் மாதிரி வீடியோங்கிறத ஆன் பண்ணிட்டு உரைப்பொழிவு தொடருங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். ஆன்றோ சான்றோ பெருமக்களுக்கு வணக்கம். எனக்கு நல்லதொரு வாய்ப்பை நல்கிய நல்ல உள்ளங்களுக்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காலமறிதல் எனக்கான கொடுக்கப்பட்டுள்ள இந்த தலைப்பு காலமறிதல். இந்த காலமறிதல், காலம் என்பது ஐயா உங்களுக்கு வலியறிதல்ல 48வது அதிகாரம். ஐயா, ஆனா இன்விடேஷன்ல காலமறிதல் இருந்ததுங்க ஐயா. இல்ல, அதை மாத்தி போட்டுட்டோம்னு சொன்னாங்க. ஆனா நான் இன்விடேஷனை பார்த்தேன் காலமறிதல், அதனால நான் காலமறிதலோட வந்துட்டேன். இல்ல மாத்திடுவா? மாத்தி நீங்க வலியறிதலை சொல்லுங்க. சரிங்க, இதை ஒரு நிமிஷம் நான் எடுத்துறேன் ஐயா. அழைப்பிதழ் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் தனித்தனியா போட்டிருந்தா அந்த குழப்பம் வராது. 2 சேர்த்து போட்டதுனாலதான் கொஞ்சம் இதாயி.
அரசியல்வி வந்துட்டாங்களா? அரசியல்வி அரசியல் இருக்காங்க. அவங்க முதல்ல அவங்களுக்கு வந்துட்டாங்க. என்ன அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு அதிகாரம்? 49 காலம் அறிதல் அதிகாரம். பின்ன அழைப்பதில் வேற மாதிரி இருக்கு. அதான் பிள்ளையா இருக்கு. அதான் நவநீத கிருஷ்ணன் சார் வந்து சொன்னாங்க அதை மாத்திக்கிட்ட சொல்லி. இல்ல 2 பேருக்கும் அந்த மாதிரிதான் முதல்ல ஒதுக்கிருக்காங்க நாள்ல. அந்த மாதிரி அதான் சார் தனித்தனியா அழைப்புதல் இது பண்ணியிருந்தா குழப்பம் வராது, வந்திருக்காது, சரியா இருக்கு. ஆமா. இனிமே அந்த மாதிரி தனித்தனியா போட்டோம். ஐயா, இந்த வலியறிதல் இதுல வந்து சொல்லுங்க. 48வது அதிகாரம் வலியறிதல், அதுக்கு உரைப்பொழிவு தாங்க, சொல்லுங்க. ஒருவன் வந்து செயலின் வலிமை, ஒரு செயல் எந்த செயல் செய்ய போகிறோமோ அந்த செயலுடைய வலிமை, அது மட்டும் இல்லாம அந்த செயல் எத்தகைய தன்மை உடையது, தனது வலிமை எத்தகையது, பகைவரின் வலிமை எத்தகையது, தனது வலிமை மற்றும் பகைவருடைய வலிமை, செய்யக்கூடிய அந்த செயலின் வலிமை, இவை சார்ந்து மட்டுமல்லாமல். முனைவரையா ஒரு நிமிஷம் சொல்லுங்க. உங்க உருவம் தெரியல, வீடியோ ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்க உருவம் தெரியும். ஏன்னா இது இணையவழியில் போறதுனால உருவம் தெரிஞ்சா நல்லா இருக்கும். இந்த இதுல வந்து இந்த கைபேசியில அந்த இது வசதி இல்லைங்க ஐயா. வசதி இல்லை. சரி, அப்ப நான் பேசுறேன். அதுக்குதான் இந்த செயலின் வலிமை, ஒருவன் செய்யக்கூடிய அந்த செயலின் வலிமை, தனது வலிமை பகைவரின் வலிமை மட்டுமல்லாது இரு சாராருக்கும் துணையாக இருப்போரின் வலிமை ஆகியவற்றை ஆராய்ந்து அறிந்து அந்த செயலில் ஈடுபட வேண்டும். எப்பொழுது எந்த செயலில் ஈடுபட்டாலும் அந்த செயலுடைய வலிமையை பற்றி சரியாக அறிதல் வேண்டும். தனது வலிமை எத்தகைய திறமுடையது என்பதை சரியாக அறிதல் வேண்டும். பகைவரின் வலிமையை நாம் சரியாக அறிதல் வேண்டும். நம் தரப்பு மற்றும் பகைவரின் தரப்பு, இந்த இரு சாராருக்கும் துணையாக இருப்போரின் வலிமை ஆகியவற்றை ஆராய்ந்து அறிவதே. அந்த ஆராய்ந்து அறிந்து ஒரு செயலில் ஈடுபட வேண்டும். நாம் அத்தகைய ஆராய்ந்து அறியும் திறனுடன் ஒரு செயலில் நாம் ஈடுபட்டால் அச்செயல் சிறப்பானதாக அமையும் என வள்ளுவர் பெருந்தகை உரைக்கின்றார். வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல் என்ற இந்த குறளின் மூலம் ஒருவனுடைய வலிமை, பகைவருடைய வலிமை, இரு தரப்பில் உள்ள அவர்களுக்கு துணையாக இருப்போரின் வலிமை ஆகியவற்றை அறிந்து சரியாக செயல்படுதல் ஒரு செயலுக்கு வெற்றியை தரும் என்கிறார். ஒரு செயல், நாம் எந்த ஒரு செயலில் ஈடுபடும் தருணத்திலும் அந்த செயலை பற்றி அனைத்தையும், ஒரு செயல்ல நம்ம ஈடுபட விரும்புகிறோம், ஒரு செயல்ல நம்ம ஈடுபட ஆர்வத்தோடு இருக்கிறோம் எனில் அந்த செயல் எந்த செயலாக இருந்தாலும் அந்த செயலை பற்றி நாம் ஆராய்ந்து முயற்சியோடு, ஒரு ஆர்வம் இருந்தா மட்டும் போதாது. அது என்னன்னா, எந்த ஒரு செயலை செய்தாலும் அதுல வந்து நம்ம வந்து ஒரு ஆராய்ச்சி உணர்வோடு செயல்பட வேண்டும். அந்த செயல் வந்து எத்தகையது, அது அனைவருக்கும் வந்து நன்மை தருமா என்பதை ஆராய்ந்து அந்த செயலை நம்ம மேற்கொண்டால், அதுவும் முயற்சியோட அந்த செயல்ல நம்ம மேற்கொண்டால் நம்மால் முடியாதது எதுவும் இல்லை. நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அந்த செயலானது ஆராய்ந்து செய்யும் போது அது அந்த ஆராய்கின்ற உணர்வு, அந்த ஆராய்கின்ற திறன் என்பது ஒரு கலை. அந்த ஆராயும் திறன் இருந்தாலே நம்ம அந்த ஆராயும் திறனோடு அந்த செயலை ஒரு பெரும் முயற்சியோடு நம்ம மேற்கொண்டால் நம்மால் முடியாதது எதுவும் இல்லை என வள்ளுவர் பெருந்தகை இந்த 2வது குறள்ல ஓல்வதறிவது
அறிந்த தன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல் என்னும் குரல்ல வெளிப்படுத்துகிறார். தம் ஆற்றல், ஒரு மனிதன் முதல்ல அறிய வேண்டியது அவனுடைய ஆற்றல் என்ன. அத ஒரு மனிதன் என்பவன் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் அவன் ஒரு படைப்பாளனா அல்லது அவன் எத்தகைய திறன் உடையவன், அவன் ஒரு பேச்சாளனா இருக்கலாம், ஒரு படைப்பாளனா இருக்கலாம். அவன் எந்த ஒரு கலையில சிறந்திருக்கிறானோ அந்த கலையில அவன் தொடர்ந்து ஆர்வத்தோடு அவன் செயல்பட வேண்டும். அவன் முதல்ல அவனுடைய ஆற்றலை அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் தன்னுடைய ஆற்றலை அறியாம ஒரு வேகத்துல அவனுடைய ஆற்றல் என்பது என்ன என்பதே அறியாது ஏதேனும் ஒரு செயலை ஏதேனும் ஒரு வேகத்துல அவன் செய்ய தொடங்கி அவன் செய்ய தொடங்கினால் அந்த செயல் கண்டிப்பாக தொடர முடியாமல் இடையே அவன் விட்டு விடுவான். அந்த செயலை அவன் முடிக்க இயலாது. ஏன்னா ஒரு செயலை அந்த செயலை சரியா முடிக்கக்கூடிய திறன் நம்மிடம் உள்ளதா, ஆற்றல் நம்மிடம் உள்ளதா, ஆளுமை திறன் நம்முடன் உள்ளதா என்பதை அறிந்த பிறகுதான் நம் ஒரு செயலை ஒரு காரியத்தை நாம் எடுத்துக்கொண்டு செய்தல் வேண்டும். அதுதான் சிறப்பான ஒன்று. தம் ஆற்றலை அறியாம ஒரு வேகத்துல ஒரு செயலை செய்ய தொடங்கினால் அந்த செயலை கண்டிப்பா அதை இடையே விட்டு விடுவர் என்பத இந்த 3வது அதிகாரத்துல உடைத்தம் வலி அறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். பல பேரு இந்த ஆற்றலுடைய திறன் அவங்க கிட்ட இருக்க ஆற்றலை அறியாம என்ன செய்யறாங்கன்னா ஒரு காரியத்தை எடுக்கிறாங்க, ஆனா அத பாதியிலே விட்டு விடுகின்றனர் பலர் என வள்ளுவர் பெருந்தகை இந்த குரல்ல உரைக்கின்றார். நம்ம என்னன்னா இந்த மனித சமுதாயத்துல அனைவரும் சமம். எல்லா மக்களையும் நம்ம சரிசமமா பார்க்க வேண்டும். எல்லா மனிதர்களையும் நம்ம மதிக்க வேண்டும். நம்ம என்னன்னா ஒரு சிலர் மற்றவர்களை மதிக்காமல் மற்றவர்களை மதிப்பதில்லை. நம்முடைய வலிமை என்ன, திறமை என்ன, திறன் என்ன அத உணர்ந்து கொள்ளாமலும் மற்றவர்களை மதிக்காம தம் வலிமைய உணர்ந்து கொள்ளாமலும் தன்னை பெரிதாக எண்ணுபவன் யாரு தன்னை தானே பெரிதாக எண்ணுகிறானோ அவன் விரைவில் கெடுவான், அவன் இல்லாமல் போகவான். ஏன்னா மற்றவர்களை மதிக்க வேண்டும், அதே சமயம் தன்னுடைய வலிமைய உணர வேண்டும். அப்படி வலிமையை உணர்ந்தவன் எவனோ அவன் கண்டிப்பா என்னன்னா தன்னைத்தானே பெருமையாக உயர்த்தி சொல்ல மாட்டான். எல்லா இடத்திலும் அடக்கத்தோட இருப்பான். ஆனா இங்க என்னன்னா தன்னைத்தானே பெரிதாக எண்ணியவன் விரைவில் கெடுவான் என்று இந்த 4வது குரல்ல வள்ளுவர் பெருந்தகை கூறுகிறார். அமைந்தாங் கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். அவனுக்கு உடனடியா எவன் தன்னை தானே விளம்பரப்படுத்திக் கொள்கிறானோ அவன் அவனுடைய கொட்டம் அவனுடைய செயல்கள் எல்லாம் விரைந்து இல்லாம போகும் அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகை குறிப்பிடுகின்றார். இந்த மயில் தோகை ரொம்ப மென்மையானது, மயில் தோகை தானே என்று ஒரு வண்டியில ஒட்டுமொத்தமா மயில் தொகையை ஏற்றிக்கொண்டே இருந்தால் அப்படி அதிகமா ரொம்ப மென்மையானது, ரொம்ப எடையில்லாத பொருள் என்று கருதி ஒரு வண்டியில நம்ம மயில் தொகையில அந்த வண்டியோடைய எவ்வளவு எடை தாங்குமோ அதை அறியாம நம்ம அதிக அளவு வண்டியில மயில் தொகையை ஏற்றிக்கொண்டே இருந்தால் அது என்ன ஆகும்னா அச்சு முறிந்து விடும், வண்டியோட அச்சு முறிந்து விடும். ஏன்னா மயில் இறகாக இருந்தாலும் கூட அத அதிகமா ஏற்றினா அது என்னன்னா அச்சு முறிகின்ற அளவுக்கு
அந்த நிலை ஏற்பட்டு விடும் என்று வள்ளுவர் பெருந்தகை இந்த 5வது குறள்ல பிலிப்பேய் சாக்காடும் அச்சிறும் சிறும் அப்பண்டம் சால மிகுந்து பெயின் என்ற அந்த குறள் மூலமா இந்த மயிலிறகு வண்டிய பத்தியும் அந்த அச்சு முறிந்து விடும். ஏன்னா இது என்னன்னா இங்க இந்த குறள்ல இந்த மயிலிறகு பத்தி சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னா ஒரு மனிதனுக்கு எவ்வளவு திறன் இருக்கோ அதுக்கேற்ற ஒரு வேலையை தான் அவனால செய்ய இயலும். அவனுக்கு அதுக்கு மேலையும் 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 ஒரு நம்ம வேலை பளுவை கொடுத்து கொண்டே இருந்தா அவனுடைய மனம் மிகுந்த வேதனைப்படும். அதனால ஒரு குறிப்பிட்ட அளவுதான் ஒரு வேலையை தரணும். அது போலதான் இங்கேயும் இந்த மயிலிறக கொண்டு இந்த வள்ளுவர் பெருந்தகை இந்த கருத்தை வெளிப்படுத்துகிறார். அடுத்ததா ஒரு மரக்கிளை அதோட நுனியில ஏறி விட்டவர் அந்த அளவை கடந்து மேலும் ஏற முயன்றால் அந்த முயற்சி அவர் உயிருக்கே முடிவாகிவிடும். இது என்னன்னா தன்னை பற்றி அதிகமாக கணக்கு போட்டுக்கொண்டு எல்லை மீறி போகின்ற ஒருவர் என்னன்னா தம்மை பற்றிய அதீத நம்ம ஒருவன் தான் அதீத திறன் உடையவன், வல்லமை உடையவன் என்ற எண்ணத்துல தன்னை பற்றி அதிகமா கணக்கு போட்டு கொண்டவன் எல்லை மீறி போகின்ற போது இந்த நுனி கிளையில ஏறியவர் நிலை என்னவோ அதே நிலைதான், அந்த நிலை எப்படியோ அதே நிலைதான் அவருக்கும் வரும் என்று வள்ளுவர் பெருந்தகை இந்த 6வது குறள்ல நுனி கொம்பர் ஏறினார் அக்திர தூக்கின் உயிர்கிருதி ஆகிவிடும் என்ற இந்த குறள் மூலமா தெளிவுபடுத்துகிறார். நம்ம எந்த ஒரு பொருளை பிறருக்கு கொடுத்தாலும் அது எப்படின்னா நம்ம கிட்ட இருக்கு அந்த பொருளை உடனே நம்ம கொடுத்துடக்கூடாது. நமக்கு நம்முடைய பொருளாதார நிலை என்ன அதை அறிந்துதான் நம்ம ஒரு உதவி செய்யும் போதும் நம்முடைய நிலை கருதி, நம்முடைய குடும்பத்தோட நிலை கருதி தான் ஒரு உதவியை செய்யணும். அப்படி கொடுப்பதுதான் அப்படி என்னன்னா அப்படி நம்ம நம்முடைய நிலை அறிந்து, நம்ம பொருளாதார நிலை அறிந்து ஒரு பொருளை பிறருக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுப்பதே பொருளை காத்து கொண்டு கொடுக்கும் சரியான முறையாகும். நம்ம வருவாய் அளவை அறிந்து அதற்கு பிறகுதான் நம்ம பிறருக்கு பொருளை கொடுக்க வேண்டும் என்று இந்த வள்ளுவர் பெருந்தகை 7வது குறள்ல வெளிப்படுத்துகிறார். ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கு நெறி. அடுத்து வருமானம் அளவில் வருமானம் சிறிதாக இருந்தாலும் அது ஒரு பெரிய சிக்கல் இல்லை. ஏன்னா வருமானம் சிறிதாக இருந்தாலும் நம்ம செலவை கட்டுப்படுத்தி கொண்டா அதுல எந்த ஒரு சிக்கலும் ஏற்படாது. எல்லை கடந்து நம்ம செலவு இல்லாமல் இருக்குமே ஆனால் நம்ம செலவுகளை நம்ம வருமானம் என்னவோ அதை கடந்து எல்லையை மீறி நம்ம செலவு செய்திடக்கூடாது. நம்ம எல்லையை மீறி செலவு செய்யாம இருந்தா வரவு குறைவாக இருந்தாலும் கேடு எதுவும் விளைவதில்லை. நம்ம வருமானம் நமக்கு என்ன வருமானம் இருக்கோ அந்த வருமானத்துக்குள்ள நம்ம சிக்கனமா செலவு செய்ய வேண்டும். அப்படி செலவு செய்தா எந்த ஒரு பிரச்சனையும் நம்மை அண்டாது. ஆனா வரவுக்கு மீறி செலவு செய்தால் அது பிரச்சனையில முடியும், அது சிக்கலை தரும். ஆகையால எல்லை கடந்து செலவு இல்லாமல் இருக்குமே ஆனால் வரவு குறைவாக இருந்தால் கேடு எதுவும் விளைவதில்லை என வள்ளுவர் பெருந்தகை இந்த 8வது குறள்ல வெளிப்படுத்துகிறார். ஆகாறு அளவிட்டி தாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை. இந்த குறள்ல இந்த எல்லை மீறி அந்த செலவு அது செய்யக்கூடாது. நம்ம என்ன வரவு எதுவோ அதுக்குள்ளே செலவு செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நம்ம இந்த உலகத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி இன்பமா இருக்கலாம் அப்படின்னு
வள்ளுவர் பெருந்தகை குறிப்பிடுகின்றார். நம்மிடம் இருக்கக்கூடிய பொருள், அந்த பொருளின் அளவு, அதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்மிடம் உள்ள அந்த பொருளோட அளவு, நம்ம சொத்து, அதுதான் வந்து பொருள். நம்மிடம் உள்ள அந்த சொத்துடைய மதிப்பு, அந்த பொருளுடைய அளவு, அதை சரியாக அறிந்து கொண்டு இருக்க வேண்டும். அப்படி வந்து அறிந்து கொள்ளாம நம்ம இருக்கக்கூடிய நிலை வந்து அது எப்படிப்பட்டதுன்னா, அது இருப்பதை போல தோற்றம் இருக்கும், ஆனா எதுவும் கடைசியில இல்லாம போயிடும். ஏன்னா நம்ம இடத்துல என்ன இருக்கு, என்ன பொருள் இருக்கு, அந்த பொருளை கொண்டு நம்ம எப்படி இருக்கலாம், அது எவ்வளவு காலம் வரும், அதை பற்றிய சிந்தனை இருக்கணும். அதை பத்தி எந்த சிந்தனையும் இல்லாம நம்முடைய சொத்தின் மதிப்பு, நம்முடைய பொருளின் மதிப்பு, அத அறியாத ஒருவனிடத்துல அந்த பொருள் இருப்பதை போல காட்சி அளித்தாலும் அது சில காலத்துல இல்லாம போய்விடும் அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகை உரைக்கின்றார். இந்த அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உல போல இல்லாகி தோன்றா கெடும். இந்த குறள் மூலமா இந்த பொருளோட மதிப்பு அத வந்து சரியா அறிந்திருக்க வேண்டும். அதை அறியாதவனில அவன் கிட்ட பொருள் இருக்கு, அந்த எண்ணம், ஆனா சில காலத்துல அது வந்து என்னது இருக்கிறத போல தோற்றம் அளிச்சாலும் அதையெல்லாம் இல்லாம போயிடும் அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகை உரைக்கின்றார். அடுத்து தன்னிடம் உள்ள அந்த பொருளோட அளவு, நம்மிடம் எவ்வளவு பொருள் இருக்கு அத முதல்ல ஆராய்ந்து பார்க்காமல் அளவின்றி கொடுத்து கொண்டே இருந்தால், நம்ம கிட்ட முதல்ல என்ன பொருள் இருக்கு அதை பத்தி சரியான அறிவு வேணும், புரிதல் வேண்டும், அது எவ்வளவு காலம் வரும் அதை வந்து சரியா வந்து அறிந்து கொள்ள வேண்டும், நம் குடும்பத்துக்கு அது போதுமானதாக இருக்கும், அந்த உணர்வு, அதெல்லாம் எதுவும் நம்ம குடும்பத்துக்கு தேவை, நமக்கு தேவை, நம்ம பொருள் வந்து அவசியம், பொருள் இல்லாம இந்த உலகம் இல்லை, அந்த எண்ணம் எதுவுமே இல்லாம தன்னிடம் உள்ள பொருளின் அளவு குறித்த எந்த ஒரு அறிவும், அந்த ஆராய்ந்து பார்க்கும் எண்ணமும் அது இல்லாம அளவின்றி கொடுத்து கொண்டே இருந்தால் அவனுடைய வளம், அவனுடைய செல்வம் அது விரைவில் இல்லாமல் போய்விடும். ஏன்னா பொருளாதாரம் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவசியமானது. ஆகையால நம்ம பிறருக்கு ஒரு ஏதேனும் ஒரு உபகாரம் செய்ய விரும்பினாலும் அது என்னன்னா, அதை வந்து நம்ம இடத்துல எவ்வளவு செல்வம் இருக்கு அதை ஆராய்ந்து அறிந்து பிறகு பிறருக்கு வந்து தேவைக்கு ஏற்ப உதவி செய்ய வேண்டும். ஆனா நம்ம அது ஆராய்ந்து அதை உணராது நம்ம பிறருக்கு அளவின்றி கொடுத்து கொண்டே இருந்தால் இறுதியில வந்து நம்மிடம் வந்து செல்வம் இல்லாமல் தீர்ந்துவிடும். அத வள்ளுவர் பெருந்தகை உழவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லை கெடும். இந்த அதிகாரத்தின் மூலமா, இந்த குறளின் மூலமா அவர் வந்து வெளிப்படுத்துகிறார். இப்ப நம்ம இந்த வழியறிதல், இந்த 10 குறளையும் நம்ம வந்து ஒட்டுமொத்தமா பார்த்துட்டோம். இங்க செயலோட வலிமை, தன் வலிமை, பகைவனுடைய வலிமை, இதையெல்லாம் வந்து அறிந்திருக்க வேண்டும். இது மட்டும் இல்லாம இருவருக்கும் துணையா இருக்கக்கூடிய ஒரு வலிமையும் நம்ம அறிந்திருக்க வேண்டும். அத வந்து சொல்றாரு. ஒரு செயல்ல ஈடுபடும் போது அந்த செயலை பற்றி அனைத்தையும் ஆராய்ந்து நம்ம முயற்சி செய்தா நம்மால் முடியாதது எதுவும் இல்லை. தம்முடைய வலிமை அந்த அளவை அறியாம உணர்ச்சி வாசப்பட்டு ஒரு செயலை அப்படி தொடங்கினா அதனால வந்து இடையில வந்து அந்த செயல் நின்று விடும். இப்படி பலர் வந்து ஒரு செயலை வந்து என்ன தம்முடைய வலிமை அளவை உணராம செயலை தொடங்கி பலர் வந்து இப்படி இடையிலே வந்து நிறுத்தி உள்ளார்கள் என்பதை வள்ளுவர் பெருந்தகை உரைக்கின்றார். மற்றவர்களை மதிக்காம தான் வலிமையும் உணர்ந்து கொள்ளாம
தன்னைத்தானே பெரிதாக நினைப்பவன் அவன் இல்லாம போயிடுவான். ஒரு மயிலிறகு, மென்மையான மயிலிறகு வந்து அது மென்மையா இருக்கு, அது எடை இல்லை சொல்லிட்டு ஒரு வண்டியில எவ்வளவு அதிகம் நிறைய மயிலிறகை ஏத்தினா அந்த வண்டியோடைய அச்சு முறிந்து போகும் நிலை. இது மட்டும் இல்லாம இந்த நுனி கிளையில ஏறி விட்டவருடைய நிலை, அதாவது தன்னை பற்றி அதிகமாக அதீத ஆற்றல் உடையவன், அந்த எண்ணத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய நிலையை பத்தி வள்ளுவர் பெருந்தகை உரைக்கின்றார். அது மட்டும் இல்லாம இந்த வருவாய் அளவு அதை அறிந்து செலவு செய்ய வேண்டும். அப்படி செலவு செய்தா நம்ம வந்து பொருள், நம்முடைய பொருள் நம்ம இடத்துல இருக்கும். அதை பற்றியும் வள்ளுவர் பெருந்தகை இந்த இந்த அதிகாரத்துல உரைத்துள்ளார். வருமானம் மிகவும் குறைவாக இருப்பினும் அது தவறு இல்லை. ஆனா வந்து வரவு குறைவாக இருப்பினும் செலவு வந்து அதற்குள்ளாகவே இருக்க வேண்டும், அதிகமாக இருக்கக்கூடாது என்று வள்ளுவர் பெருந்தகை அறிவுறுத்துகின்றார். தான் சொத்தின் மதிப்பு எவ்வளவு, தான் பொருளின் மதிப்பு எவ்வளவு, அதனை அறிந்து அதற்கு அடுத்து நம்ம வந்து அடுத்தவர்களுக்கு, பிறர்களுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டும். அப்படி அறியாம நீ கொடுத்து கொண்டிருந்தால் அது இருப்பதை போன்ற தோன்றும், ஒரு காலத்துல இல்லாம போய்விடும் என்று அந்த பொருளுடைய நிலைய உரைக்கின்றார். பொருளாதார நிலையை எண்ணாது பிறருக்கு செய்கின்ற அந்த அளவின்றி கொடுத்து கொண்டே இருந்தால் அவனுடைய வளம் விரைவில் கெடும் என்று இந்த வலியறிதல் என்கின்ற இந்த அதிகாரத்தின் வாயிலாக வள்ளுவர் பெருந்தகை ஒட்டுமொத்தமாக பொருளுடைய நிலை, மனிதனுடைய நிலை குறித்து விவரிக்கின்றார். எனக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. உங்களுடைய குரல் வளம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. நல்லா நிறுத்தி நிதானமா சின்ன குழந்தைகளும் புரியும் முன்னம் ரொம்ப அருமையாக விளக்கினீர்கள். உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்து வழக்கமா நன்றிங்க. என்ன வழக்கமா பின்னோட்டம் அளிப்பதில் முதல்வர் மேனாள் பொதுச் செயலாளர் வாங்க. வரேன். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது, நல்லாவே கேக்குது. சொல்லுங்க ஐயா. நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுயா, அருமையா கேக்குது. சொல்லுங்க. முற்றோதல் செய்த மாணவி 10ஆம் வகுப்பு மாணவி சௌதன்யா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த 48வது அதிகாரம் வலியறிதல் என்ற அதிகாரத்தை அதனுடைய கருத்துக்களை பிழிந்து ஐயா உங்க குரல் வரல மேனாள் பொதுச் செயலாளரே. ஐயா மேனாள் பொதுச் செயலாளரே. ஏதோ இணையத்துல பிரச்சனை. வரேன். இணையத்துல பிரச்சனையா? சரி வாங்க. இந்த வலியறிதல் என்ற அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம். இதுல பல கருத்துக்களை சொல்லுவார். உடல் வலிமை, செயல் வலிமை, அப்புறம் பொருளாதார வலிமை எல்லாத்தையும் அடக்கி அழகாக சொல்றாரு. தான் செய்யக்கூடிய செயலினுடைய வலிமையும், எதிரியினுடைய வலிமையும்,
தனக்கு துணையாக இருக்கின்றதனுடைய வலிமையை ஆராய்ந்துதான் ஒரு செயலை செய்ய வேண்டும். அது அரசனாக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி. கூடிய செயலை உணர்ந்து செயலுக்கு தேவையான வலிமையை நாம் அறிந்து கொண்டு அந்த செயலை பற்றி நின்று செய்து முடிக்க வேண்டும். என்ன அழகா சொல்றார் பாருங்க வள்ளுவர். செயலை நீ ஒரு ஆர்வத்தினால செயலை தொடங்குறான்னு ஒருத்தன் வச்சுக்கங்க. அப்படி ஆர்வத்தினால தொடங்குறவன் என்ன ஆகும்? முன்பின் ஆராயாம, தன் வலிமையை ஆராயாம, வலிமையை பெருக்கிக் கொள்ளாம ஒரு ஆர்வத்துல செஞ்சா அது பாதியில முறிஞ்சு போயிடும். அந்த செயல் நிறைவேறாது. எனக்கு பிடித்த குறள்ல ஒரு 2-3 குறள். பீலிவை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்துப்பேன். மென்மையான பொருளாகிய மயில் தோகையாக இருந்தாலும் கூட அளவுக்கு அதிகமாக ஏற்றினால் அது அச்சு முறிந்துவிடும். உன்னுடைய திறனுக்கு ஏற்றவாறு, உன்னுடைய ஆற்றலுக்கு ஏற்றவாறு ஒரு செயலை மேற்கொள்ள வேண்டும். நமக்கு பெரிய ஆற்றல் இருக்குது, நாம பெரிய ஆளு நினைச்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா அச்சு முறிஞ்சு விடும், அந்த செயல் அழிந்து போய்விடும். நுனிக்கொம்பர் ஏறினால் அகுதிரம் தூக்கின் உயிர்கருதி ஆக்கிவிடும். காளிதாசன் ஒரு படம் வந்துச்சுங்க. அதுல சிவாஜி கணேசன் காளிதாசனா வர்றதுக்கு முன்னாடி ஆடு மேய்க்கிற ஒரு சாதாரண அறிவற்றவனாக இருந்தான். ஆடு மேய்க்கிறவன் அறிவற்றவன் இல்ல, இவன் அறிவற்றவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். இந்த மகாராணி மிகப்பெரிய கொடுமைக்காரி. புலவர்களை எல்லாம் கேள்வி கேட்டு மண்டைக்கு சிறையில போடுவா. அதனால இவளுக்கு யார் என்னுடைய கேள்விகளுக்கு தக்க பதில் சொல்லுகிறானோ அவனை நான் திருமணம் செய்து கொள்வேன், அப்படி சொல்லாத புலவனை சிறையில் போடுவேன்னு பண்றான். அதனால இந்த புலவர்கள் எல்லாம் கூடி ஒரு அறிவற்றவனை மடையனை கொண்டு இவளை கட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்து தேடிட்டே வரும் பொழுது இந்த சிவாஜி கணேசன், அந்த காளிதாசன் நடிக்கிற சிவாஜி கணேசன் மரத்தினுடைய உச்சி கிளையில உட்கார்ந்துக்கிட்டு அடிமரத்தை வெட்டுவார். அப்போ புலவர் தலைவர் கேட்பாரு, ஏனப்பா உச்சி கிளையில் உட்கார்ந்து கொண்டு அடிமரத்தை வெட்டுகிறாயே ஏனப்பாடுவான். அதுக்கு அவன் பதில் சொல்லுவான், டே அப்படி வெட்டினாதான்டா மரம் சீக்கிரம் முடியும் அப்படின்னுவான். உடனே இந்த புலவர் சொல்லுவாரு, ஆஹா இவனல்லவா மகாமடையன், இவனை கூப்பிடலாம், இறங்கி வா அப்பனே, நான் வர முடியாதா மவனேன்னுவான். அந்த மாதிரி அது திருக்குறள் கருத்து தான் கொஞ்சம் அப்படி உல்டா பண்ணி அதுல வசனம் எழுதியிருக்கலாம். ஒரு மரத்தினுடைய உச்சி கிளையில் ஏறியவன் எவ்வளவு ஏற முடியுமோ அவ்வளவுதான் ஏறணும். அதுக்கு மேல ஏறினா என்னவா, அவன் உயிருக்கே ஆபத்து வந்துடும். ஆகவே ஒரு செயலை செய்யும் பொழுது தன்னுடைய ஆற்றலை அறிந்து ஒரு அளவுக்குத்தான் பயன்படுத்தி அந்த செயலை செய்ய வேண்டும். அதுக்கு மேல நீ முக்கி முளறி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீ அழிஞ்சு போயிடுவ. இன்னொரு பாருங்க, வாழ்க்கைக்கு என்ன அருமையான ஒரு அருமையான கருத்து சொல்றாரு பாருங்க. நீ சம்பாதிக்கிறது உன்னுடைய வருவாய் ரொம்ப குறைவா இருந்தா கூட பரவாயில்லப்பா, ஆனா அதுக்குள்ள செலவு செய்ய பழகிக்கும். என்ன பொருளாதார ஞானம், என்ன பொருளாதார மேலை, பொருளாதார அறிவு பாருங்க. உனக்கு வருவாய் குறைவாக இருந்தால் தவறில்லை, அந்த வருவாய்க்குள்ள செலவு செய்ய பழகினால் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா வாழலான்றான். என்ன அருமையான கொள்கை பாருங்க. அதே மாதிரி உன்னுடைய வருவாயின் அளவை அறிந்து நீ வாழ்க்கையை வாழாவிட்டால் அது இருப்பதை போல தோன்றி அழிந்துவிடும். ரொம்ப அருமை. இது எல்லா குறளுமே மிக அருமையான குறள்கள். ஆத்தலை போட்டாலும் அளந்து போடணும்னா நீ உன்னுடைய அளவு தெரியாமல், உன்னுடைய இருக்கிற செல்வத்தை தெரியாமல் மேலும் மேலும் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உன் செல்வம் அழிஞ்சு போயிடும். இது 2 விதமா சொல்றாரு இந்த அதிகாரத்துல. முதல்ல ஒரு 4-5 குறள்கள் முதல்ல 5 குறள்கள் உடல் வலிமை, போர் செய்யக்கூடிய வலிமை, அந்த துணை வலிமை, இதை சொல்றார். அடுத்து வரக்கூடிய குறள்ல பொருளாதார வலிமையை பற்றி சொல்றாரு. ஆக உடல் வலிமை, பொருளாதார வலிமை, இந்த 2 வலிமைகளையும் அழகாக சொல்லக்கூடிய இந்த அதிகாரத்தை நம்முடைய மணிகண்டன் ஐயா அவர்கள் தன்னுடைய வளமான குரலினால், நல்ல தெளிவான உச்சரிப்பினால், நம்ம ஒருங்கிணைப்பாளர் சொன்ன மாதிரி சின்ன குழந்தை கூட புரியுற மாதிரி அழகா சொல்லி இருக்கிறாரு. நல்ல நல்ல அதிகாரம். வாழ்க வளர்க. இந்த முற்றோதல் செய்த மாணவியும் வாழ்க வளர்க. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. அடுத்து பின்னூட்டம் அளிக்க யாரும் இங்க பின்னூட்டம் அடுத்த அதிகாரம் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லுவோம். சரி சரி, காலங்கிறது சரி.
அடுத்து காலமறிதல் என்ற அதிகாரத்தை முற்றோதல் செய்த மனைவி இந்த சௌஜன்யா தான். அடுத்து அதற்கு உரைப்பொழிவாளர் நமக்கு திருமதி சே அறச்செல்வி, MA PH MPhil படித்திருக்கிறார். இவர் தலைமை ஆசிரியராக அரியலூர் மாவட்டத்தில் உள்ள பாணி அரசு நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார். இவர் பின்னூட்டத்தில் ரொம்ப பெருமை சேர்த்து கொண்டிருப்பவர். இவரை பற்றி வேறு செய்திகள் அவர் உரைப்பொழிவு தர வரும்போது அவர் சொல்லிக்கலாம். முதல்ல காலமறிதல் என்ற அதிகாரத்தை முற்றோதல் செய்ய வருமாறு சௌஜன்யா என்பவரை அழைக்கிறேன். சௌஜன்யா, வாங்கம்மா, காலமறிதல் அதிகாரத்தை சொல்லுங்க. அவங்க இணைப்புல இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, அரைச்சலியம்மா சொல்லிட்டு அப்படியே சொல்லுங்க. அரைச்செல்வி உரைப்பொழிவாளர் அந்த குரல்களை சொல்லி உரை தருக. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றம் எனக்கு 2வது வாய்ப்பை அளித்திருக்கிறது. அதற்கு நான் எனது நெஞ்சார்ந்த நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலமறிதல் 49வது அதிகாரம் பொருட்பாலில். பொதுவா காலத்தை பத்தி பேசணும்னா நம்ம நிறைய பேசலாம். காலத்தை நாம யுகங்களாக, வருடங்களாக, மாதங்களாக, வாரங்களாக, நாட்களாக பிரித்து அந்த நாட்களையும் நாம் இரவு பகல் என பிரித்தோம். அடுத்து ஒவ்வொரு இரவும் பகலும் மணிகளாக, நிமிடங்களாக, நொடிகளாக பகுத்து நாம் வரையறை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயல்பாகவே காலையில் கிழக்கே சூரியன் தோன்றி மாலையில் மேற்கே மறைகிறது. இது இயல்பான நிகழ்வு, இயற்கையான நிகழ்வு. ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் மனிதன் என்னோட நல்ல நேரம் இன்னைக்கு நல்லது நடந்துச்சு, என்னோட கெட்ட நேரம் இப்படி ஆயிடுச்சு என நல்ல நேரம் கெட்ட நேரம் என பகுத்து கூறுகிறான். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, காலம் பொல்லாதது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. எனக்கும் ஒரு காலம் வரும், அன்னைக்கு வச்சுக்கிறேன் பாரு அப்படின்னு கோபத்திலையும் ஆவேசத்திலையும் ஆத்திரத்திலையும் அதிர்ச்சியிலையும் கூறுறவங்களும் இருக்காங்க. எது எப்படியோ காலம் பேசாது, ஆனா கட்டாயமா அது எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கும். அத்தகு பெருமைக்குரிய காலத்தை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பது பற்றி 10 குறட்பாக்களில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு முந்தைய அதிகாரம் வலியறிதல், அதாவது வலிமை. இந்த வலிமைக்கும் காலமறிதலுக்கும் நெருங்கிய தொடர்பு. என்னதான் படைப்பலமும் ஆள் பலமும் எந்த வலிமையான பலம் இருந்தாலும் கூட காலத்தோடு செய்தால்தான் வெற்றி கிடைக்கும். காலம் மிக மிக முக்கியது. இந்த காலத்தை பாத்தீங்கன்னா தவறு சில வினாடிகளில் தான் நடக்கிறது, தண்டனையோ வருடங்களாக கிடைக்கிறது. ஆக இந்த காலத்தின் அருமைய பேசிட்டே போலாம். காலம் கண் போன்றது அப்படி இப்படின்னு நிறைய சொல்றாங்க. இருந்தாலும் காலத்தை கச்சிதமாக கையாண்டவர்களே உலகில் சாதனையாளராகவும் வெற்றியாளராகவும் இருக்கிறார்கள். அவர்களில் நாம ஒருவராக இருக்க வேண்டுமானால் இந்த 10 குறட்பாக்களில் உள்ளவற்றை நாம் பின்பற்ற வேண்டும். அவை என்னென்ன என்று இப்போது பார்ப்போம். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. அதாவது காக்கைனா காகம், கூகைனா ஆந்தை. இந்த காகத்துக்கு பகல்ல கண்ணு தெரியும், ஆந்தைக்கு கண்ணு தெரியாது. இரவில் ஆந்தைக்கு கண்ணு தெரியும், காகத்துக்கு கண்ணு தெரியாது. இந்த காகம் பகல்ல ஆந்தைய சண்டை போட்டு ஜெயிச்சிடும். ஏன்னா பகலில் ஆந்தையோட வலிமை குறைவு. அதே மாதிரிதான் எதிரிய பகைவனை வெல்ல நினைக்கும் மன்னன் அதற்கான காலத்தை அறிந்து அவனோடு போரிட வேண்டும். இது சொல்ல போனா மகாபாரதத்துல ஒரு நிகழ்வு. துரியோதனன் சகாதேவன்ட்ட கடபலி கொடுக்கும் நாளை கேட்பான். எப்ப கடபலி கொடுத்தா எனக்கு வெற்றி கிடைக்கும்
அந்த காலத்தை சொல்லுன்னு. அமாவாசை அன்னைக்குன்னு சகாதேவன் அந்த நாள் குறிச்சு கொடுப்பான். அப்போ வெற்றி என்பது என்னதான் படை, துரியோதனன்ட்ட எல்லா படைகளும் இருக்கு, ஆனாலும் எந்த காலத்தில் பலி கொடுத்தால் எனக்கு மட்டும் வெற்றி கிடைக்கும் என்பதை அப்ப இதிகாசங்களிலே சொல்லியிருக்காங்க, காலத்தின் முக்கியத்துவத்தை. அப்ப இங்க இந்த குறள்ல கோட்டானே பகல் காலத்தில் அதனினும் எளிய காக்கை வெல்லும், ஆந்தை விட காக்கை வலிமை குறைந்தது, அதுபோல பகையை வெல்ல கருதும் அரசனுக்கும் ஏற்ற காலம் வேண்டும். அடுத்து 2வது குறள். பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு. ஆர்க்கும் கயிறு செல்வத்தை குறையாமல் பாத்துக்கிறது, அது வளருதோ இல்லையோ குறையாம பாத்துக்கிறதுக்கு என்ன வழி, அது 2வது குறள். இந்த உப்பு வைக்க, மழை காலத்துல உப்பு வைக்க போக கூடாது, காத்தடி காலத்துல மாவு வைக்க போக கூடாது, காலத்தோடு பொருந்தி செய்யணும். இது பண்டிகை காலம் இல்லைங்களா, ஜவுளி கடையிலாம் பாருங்க 1000 ரூபாய்க்கு ஜவுளி எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு இனாம் கொடுக்குறாங்க, இலவசம். நகை கடையிலலாம் வெள்ளி இவ்வளவு எடுத்தீங்களா செய்கூலி சேதாரம் இல்ல. இதெல்லாம் என்ன பண்ணுது, நம்ம காசை நம்மள்ட்ட இருந்தே அவங்க வாங்கிக்கிறாங்க, ஆனா வேறொரு பெயரில். அந்த அவங்களுக்கு செல்வம் குறையாம மேலும் மேலும் வளரும். அந்த இதுக்குதான் இந்த இது சொல்றாங்க. என்னோட கல்லூரி தோழமை ஒருத்தர் இருக்காரு, அவரு ஒரு கடை வச்சிருக்காரு. அந்த கடை மளிகை கடை தான், இருந்தாலும் அவரு இந்த கார்த்திகை மார்கழி மாசத்துல பாத்தீங்கன்னா ஓம் சக்தி ஐயப்பனுக்கான அந்த பூஜை பொருட்கள், இருமுடி ஜாமான் எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. அவரு கடையில வியாபாரம் ரொம்ப அருமையா நடக்கும். அந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சோம்னா நமது செல்வம் தக்க வைக்க முடியும். அதுதான் இந்த 2வது குறள்ல சொல்றாரு. அடுத்து 3வது குறள். அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின். அதாவது செய்யும் வகையும் தக்க காலத்தையும் அறிந்து செஞ்சோன்னா நம்மளால முடிக்க முடியாத செயல் எதுவும் உண்டோ அப்படின்னு. இதுல கருவியான் கொடுத்திருக்காங்க. கருவினா என்ன? அறிவு, வீரம், தகுதி. இத 4 வழிமுறையில நம்ம பின்பற்றணும். சாம பேத தான தண்ட, இந்த 4 வழிமுறையில பின்பற்றணும்னா கண்டிப்பா வெற்றி உறுதி. இதுக்கு நிறைய விளக்கங்களே தேவையில்லை. ஒன்னே ஒண்ணு, தேர்தல் வாக்குறுதி அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க, ஜெயிச்சிடுறாங்க. வாக்குறுதி பாக்குறீங்கல்ல, அதெல்லாம் அவங்களோட அந்த காலத்து எப்படி செய்யணும், எந்த இதை சொல்லணும்ன்றத சொல்லி அவங்க அதுல ஜெயிச்சிடுறாங்க. அடுத்து 4வது குறள். ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். இந்த 4வது குறள் பாத்தீங்கன்னா, தக்க காலத்தை கருதி இடத்தோடு பொருந்தும்படி செயலை செய்தால் உலகம் முழுவதையும் ஆள நினைத்தாலும் கைகூடும். உலகத்துல நாம பேர் வாங்கணும், உலகத்தையே வெற்றி கொள்ளணும், இப்படி எப்படி இது பண்ணாலும் அந்த காலத்தோட நம்ம அத பொருந்தும்படி செய்யணும். நமக்கு தெரியும், நிலவில் கால் பதித்தவர் ஆம்ஸ்ட்ராங். இந்த விண்கலத்துல போறது 2 பேர். யாருன்னா ஆல்ட்ரின், அவரு விமானப்படையில வேலை செஞ்சவரு. ஆம்ஸ்ட்ராங் கப்பல் படையில வேலை செஞ்சவர். இவங்க 2 பேரையும் தான் நாசா விண்கலத்துல நிலவுக்கு அனுப்புது. இவங்க விண்கலம் நிலவுல போய் இறங்கிடுச்சு. நாசா உடனே கட்டளை பிறப்பிக்குது, பைலட் ஃபர்ஸ்ட். உடனே ஆல்ட்ரின் காலை வச்சிருக்கணும். அவரு ஃபர்ஸ்ட் வந்தவிட்டு யோசிக்கிறாரு, இடது காலை வைக்கிறதா வலது காலை வைக்கிறதா, புவியீர்ப்பு விசை இல்ல, உள்ள போயிடுமோ, மாட்டிப்போமோ, என்ன ஆகுமோன்னு ஒரு சில வினாடிகள் தான் தாமதிச்சாரு. இந்த தாமதிக்கிற நேரத்துல கோ பைலட் நெக்ஸ்ட் அப்படின்னு வந்துச்சு. உத்தரவு வந்த உடனே எதையும் யோசிக்காம ஆம்ஸ்ட்ராங் காலை பதிச்சிட்டாரு. உலக வரலாற்றில் அவர் பெயர் இன்றும் என்றும் நிலைத்திருக்கு. சில வினாடிகள் தான் வெற்றிக்கு. அததான் வள்ளுவர் சொல்றாரு இந்த இடத்துல. அடுத்து தக்க காலத்தை கருதி இடத்தோடு, அவங்க சொன்னதை யோசிக்காம செஞ்ச ஆம்ஸ்ட்ராங் வரலாற்றில் பேர் வாங்கினாரு. ஆனா ஆல்ட்ரின் நம்மால் மறக்கப்பட்டு விட்டார். அடுத்து 5வது குறள். காலம் கருதி இருப்பர் கலங்காது
ஞானம் கருதுபவர் யாரது? உலகத்தையே ஜெயிக்கணும்னு நினைச்சாலும், உலகத்தையே வெல்லணும்னு நினைச்சாலும் அதை பத்தி கலங்காம அதுக்கான காலத்தை கருதி பொறுத்து இருக்கணும். அவசரப்படக்கூடாது. நம்மள்ட்டதான் படைபலம் இருக்கு, எல்லா பலமும் இருக்கே, நம்ம என்ன ஜெயிக்க மாட்டோமா, பாத்துருவோமே ஒரு கை அப்படின்லாம் நினைக்கவே கூடாது. வேலு நாச்சியார் காளையார் கோயில ஆங்கிலேயர்கிட்ட இருந்து ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்ச விட்டு பெரிய மருது சொல்றாரு, நம்ம தான் காளையார் கோயில ஜெயிச்சிட்டோமே, வாங்க சிவகங்கை மீட்டலான்னு. அப்போ வேலு நாச்சியார் சொல்றாங்க, இப்ப கோட்டை மூடி இருக்கும், அவசரப்பட வேண்டாம். கோட்டை விஜயதசமி அன்னைக்கு திறக்கும். அன்னைக்கு நம் பெண்கள் படையிலிருந்து கொஞ்சம் பெண்களை பூ பழம் இதெல்லாம் எடுத்துட்டு போற கூடையில ஆயுதங்களை வச்சு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி அன்னைக்கு நம்ம போய் அவங்கள தாக்குவோம், வெற்றி கிடைக்கும்ன்றாங்க. அதே மாதிரி விஜயதசமி அன்னைக்கு பெண்கள் படை பிரிவுல இருக்கிற பெண்கள் உள்ள போறாங்க. அதுல குயிலி என்ற பெண் தன்னோட உடம்புல தீ வச்சுட்டு அந்த கோட்டை உள்ள இருக்கிற ஆயுத கிடங்குல போய் நுழைஞ்சி அதுல போய் விழுந்துடுறாங்க. ஆயுதங்க கிடங்குல விழுந்த உடனே வெடிச்சு செதறி தீப்பழம்பு பார்த்த உடனே இவங்க எல்லாம் உள்ள ஓடி நம்ம வேலு நாச்சியார் பிரிவு போய் ஆங்கிலேயர்களை எதிர்க்குது. திடீர்னு எதிர்பாரா விதமா வந்ததுனால ஆங்கிலேயர்களால் வேலு நாச்சியாரை எதிர்க்க முடியவில்லை, தோற்று விடுகிறார்கள். சிவகங்கையை வேலு நாச்சியார் மீட்டுக் கொள்கிறார். இதுதான் அந்த இது. காலம் கருதி பொறுத்து இருக்கணும். நம்மள்ட்ட திறமை இருக்கு, நமக்கு எல்லாம் தெரியும், வழிமுறைகள் தெரியும், படைப்பலம் இருக்குன்னா உடனே போக கூடாது. அந்த காலம் எப்போவோ அப்போ அந்த நேரத்துல நாம போனோம்னா வெற்றி நிச்சயம். அடுத்து 6வது குறள். ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேரும் தகைத்து. அதாவது ஊக்கம் மிகுந்தவன் காலத்தை கருதி அடங்கி இருத்தல், சண்டை செய்யும் ஆட்டுக்கடா பாய்வதற்காக பின்னே கால் வாங்குவதை ஒப்பாகும். நம்ம கபடியில எல்லாம் பாக்குறோம்ல, பசங்க அப்படியே பின்னாடியே போற மாதிரி இருக்க, ஒரே அடியா அடிச்சுட்டு ஒரே ஓட்டம் ஓடிடுவான். அவன் பதுங்குறானா பயந்து போய் கிடையாது, 2 பேர்த்த எப்படியாவது அவுட் ஆக்கணும்ன்ற எண்ணத்துல செய்யறதுதான். அதுக்கு பார்த்தோம்னா காலம் அறிந்த திறமை வெற்றி, காலம் அறியாத திறமை தோல்வி. இதுக்கு பாத்தீங்கன்னா பல்லவ மன்னன் சாளுக்கிய வம்சத்துல வந்த அந்த புலிகேசி பல்லவன்கிட்ட போருக்கு வர்றாரு, காஞ்சிபுரத்தை முற்றுகையிடுறாரு. உடனே பல்லவர் மன்னன் என்ன பண்றான், கோட்டை கதவை மூடிடுறான். மகேந்திரவர்மன் கேக்குறாரு, எப்பா நீங்க என்ன எவ்வளவு பெரிய மாமன்னன், நீங்க போய் கோட்டை கதவை மூடிட்டீங்களே, அப்ப புலிகேசிக்கு பயப்படுறீங்களான்னு. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல புலிகேசிக்கு எல்லாம் பயப்படல, நம்ம கொஞ்ச காலமா நம்ம நாட்டுல போரே இல்லை, நம்ம கலைகளிலும் பக்தியிலும் இருந்துட்டோம். இப்ப திடீர்னு அவனை போய் தாக்கணும்னா நம்ம ரெடியா இருக்கணும். அதனால இப்ப நம்ம படைகள் தயாராகிட்டு இருக்கு. சோழ மன்னருக்கும் இலங்கை வேந்தனுக்கும் நான் ஓலை அனுப்பியிருக்கேன், அவங்க எல்லாம் படைகளோட வர்றாங்க. வரும்போது கோட்டை கதவை திறந்து கொண்டு நம்ம சாளுக்கிய மன்னரை எதிர்கொள்ளலாம்னாரு. அதே மாதிரி அந்த மன்னர்கள் பெரும் படையோட வந்த உடனே அவர்களுடன் சேர்ந்து சாளுக்கிய மன்னரை பல்லவ மன்னர் ஜெயிச்சிடுறாரு. அதத்தான் இங்க சொல்றாங்க, பதுங்கிறது என்பது பயந்தோ அஞ்சியோ அல்ல, எதற்குனா வெற்றிக்கு அவங்க தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அடுத்து 7வது குறள். பொல்லன ஆங்கே புறம்போரார் காலம் பார்த்து உள் வேற்பர் ஒள்ளி எவர். அதாவது அறிவுடையார் பகைவர் தீங்கு செய்த அப்பொழுதே புறத்தில் கோபிக்க மாட்டார், அவரை வெல்லுதற்கேற்ற காலத்தை கருதி அகத்தில் கோபிப்பார். அந்த கோபம் இருக்கும். புத்திசாலிங்க, அறிவுடையவர்கள், சான்றோர்கள், நல்லவர்கள் யாரும் அந்த கோபத்தை உடனே வெளிப்படுத்த மாட்டாங்க, அதை வேறொரு விதமா வெளிப்படுத்துவாங்க. லிசி என்ற ஒரு பெண்மணி, உலகத்திலேயே 3 பேருக்கு தான் அந்த நோய் இருந்துச்சு. அதாவது அந்த நோய் கொடிய நோய், அவங்க உடம்பையே சிதைச்சிருச்சு. அது அரைக்கியா பேயின்னு, அவங்க அழகை கெடுத்து அரைக்கியா பேயின்னு தெரியாத அளவுக்கு சிதைச்சிருச்சு. அவங்கள பத்தி நிறைய விமர்சனங்க, 20 லட்சம் பேர் விமர்சனம் பண்றாங்க, அவங்கள கொன்னுடுன்னு கூட சொல்றாங்க. ஆனா அந்த லிசி என்ற பெண் எதையும் காதுல வாங்கல. அவங்க 12 வயசுல லட்சியம்
ஒரு லட்சியத்தை கையில எடுத்தாங்க. 16 வயசுல வந்து பட்டம் பெற்றாங்க. பட்டப்படிப்பு முடிச்சாங்க. பட்டப்படிப்பு முடிச்சுட்டு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் பயிற்சி மையத்தை அவங்க தொடங்கினாங்க. பி பியூட்டிஃபுல் அப்படின்ற நூலை அவங்க எழுதினாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு யாரெல்லாம் அவரை அந்த லிசி என்ற பெண்ணை விமர்சித்தார்களோ அவர்கள் எல்லாம் தலை கவிழ்ந்தார்கள். அதான் அறிவுடையர்கள் கொடுக்கக்கூடிய பதில் இப்படித்தான் இருக்கும். அவசரப்பட்டு என்ன இப்படி சொல்றீங்களே போறீங்களா, அவங்கெல்லாம் அமைதியான முறையில் தங்களது கோபத்தை வெளிப்படுத்துவர். அடுத்து 8வது குறள். செருணரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. பகைவரை கண்டால் பொறுத்து செல்ல வேண்டும். கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த காலத்துக்கு. அப்பகைவருக்கு முடிவு காலம் வருமிடத்து அவர் தலை கீழே சாயும், விழும். அப்ப பகைவரை கண்டா பொறுமையா இருக்கணும், அவசரப்படக்கூடாது. ஆனா நம்ம சாதாரண மனித பிறவி தானே, டக்குன்னு கோவம் வந்துருது, ஏதோ 2 சொன்னாதான் இந்த மனசு அடங்குது. ஆனா வள்ளுவர் சொல்றாரு அமைதியா இரு. அது ஆனா உண்மைதான். அப்படி அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு மான் வந்து தன்னோட குட்டியை ஈனணும். அதுக்கு ஒரு இடம் பாக்குது. வரும்போது ஒரு அடர்ந்த புல்வெளி, பக்கத்துல ஒரு காட்டாறு. சரி, இதான் நல்ல இடம், இங்கேயே வந்து நம்ம குட்டியை ஈனலான்னு பார்க்கும்போது வானத்துல கருமேகங்கள் திரண்டு வருது, மழை வர்ற மாதிரி. அதுக்கு முன்பு இடது பக்கம் பார்த்தா வேடன் வந்து அம்போட நிக்கிறான் இந்த மானை பார்த்துக்கிட்டு. வலது பக்கம் பார்த்தா ஒரு புலி பசியோட இந்த மானை பார்த்துக்கிட்டு. முன்பக்கம் பெருக்கெடுத்து ஓடும் காட்டாரா, பின்பக்கம் பார்த்தா காட்டு தீ. இந்த மானுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. எல்லாத்தையும் ஓரங்கட்டுச்சு, அமைதியா உக்காந்துச்சு அந்த புல்வெளியில. தன்னோட குட்டியை ஈன்றத மட்டும் அது கவனத்துல வச்சுச்சு, வேற எதையும் கவனத்துல வைக்கல. அந்த சமயத்துல ஒரு மின்னல் வந்து வேடனோட கண்ணை தாக்குச்சு. கண்ணை தாக்கும் போது வேடனோட குறி மாறி புலிய போய் அம்பு எய்திருச்சு. அந்த மின்னலுக்கு அடுத்து இடி மழை வந்து காட்டு தீய அணைச்சிருச்சு. இப்போ மானுக்கு எதிராக இருந்த எல்லா பகையும் அழிந்து விட்டது. நாம் பொறுமையாக இருக்கும் பொழுது நமக்கு தீங்கிழைத்தவர்களோ நமக்கான தீமையோ வந்த வழியே சென்றுவிடும். அதுதான் இந்த குறளுக்கான விளக்கம். அடுத்து 9வது குறள். எய்தற்கரியது எந்த கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல். கிடைத்ததற்கு அரிய காலம் கிடைத்த விடத்து அதை பயன்படுத்தி செயற்கரிய செயல்களை செய்ய வேண்டும். ஒரு நேரம் வாய்ப்பு நமக்கு கிடைச்சதுன்னா அது கெட்டிமா புடிச்சுக்கணும். வாய்ப்பை நாம தான் உருவாக்கணும். வாய்ப்பெல்லாம் நம்மளை தேடி வராது, நாம வாய்ப்பை தேடி போகணும், இல்ல வாய்ப்பை நாம உருவாக்கணும். அதையும் தாண்டி ஒரு வாய்ப்பு கிடைச்சதா அதை பயன்படுத்தி நம்மளோட திறமையை வெளிப்படுத்தணும். இதுக்கு பாத்தீங்கன்னா கர்ணனை சொல்லலாம். 2 இடத்துல வந்து இந்த குறளுக்கு உதாரணமா எடுத்துக்கலாம். ஒண்ணு, கர்ணன் வில்வித்தை போட்டி அர்ஜுனன் நடக்கும்போது வில்வித்தையில் கர்ணனே அர்ஜுனன் தான் சிறந்தவன்னு துரோணாச்சாரியார் அறிவிப்பார். அப்பதான் கர்ணன் வந்து இல்ல, என்னோட வித்தைகளை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து முடிவு சொல்லுங்க அப்படிங்கும்போது, நீ யார், உன் தாய் தந்தை யார் அப்படின்ற கேள்வி வரும். அப்புறம் வாக்குவாதங்கள். கர்ணன் தன்னோட திறமையை வெளிப்படுத்திய போதும் ஒரு சத்திரியனை எதிர்க்க ஒரு சத்திரியன் தான் வர வேண்டும்னு திரும்ப அவங்க எல்லாம் சொல்லும் போது, அந்த நேரத்துல சகுனி துரியோதனன்ட்ட துரியோதனா நமக்கு ஒருவன் கிடைத்து விட்டான், விடாதே பிடி அப்படின்றாரு. உங்களுக்கு ஒரு சத்திரியன் தானே வேணும், அவன் மன்னனா இருக்கணும், அவ்வளவுதானு உடனே கர்ணனே அங்க தேசத்து மன்னனாக்குகிறேன் அப்படின்னு ஒரு மன்னனாக்கி இப்பொழுது என்ன சொல்றீங்க. அப்ப ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது கர்ணன் அதை பயன்படுத்தி தன்னோட திறமையை வெளிப்படுத்தினதுனாலதான் ஒரு அங்க தேசத்துக்கு அரசனாகக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொன்னு, கர்ணனோட மரணம். கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுவாரு, எல்லா அம்புகளுமே கர்ணனுக்கு வந்து பூமாலையாக போய் விழும்.
அவனோட உயிரை தக்க வைக்கும் பொழுது அவர் மாறு வேடத்துல வர்றாரு. வந்து அவர் சொல்றாரு, ஐயோ கர்ணன்ட்ட வந்து தர்மம் இப்படி விழுந்து கிடக்கிறதே, யாசிக்க வந்த நான் யாதும் பெற முடியாத பாவி ஆகி விட்டேனேன்றாரு. உடனே கர்ணன், யாசகமா பெரியர், எது வேண்டும்? என்னிடம் இப்போது உயிர் தான் இருக்கு, அது வேண்டுமா உங்களுக்கு அப்படின்றார். எது அதாவது இல்லை என்ற சொல்லே வராமல் இருப்பதை கேட்டு பெற்று இறக்கும் போதும் எனக்கு பெருமை வர செய்யுங்கள் அப்படின்னு கர்ணன் சொல்லும் போது கிருஷ்ண பரமாத்மா, நீ வந்து செய்த தர்மத்தின் பலனையெல்லாம் எனக்கு தாரை வார்த்து கொடு அப்படின்றார். தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது இதுவரைக்கும் நான் தன்னால் வந்து இல்லை என்ற சொல்லே பயன்படுத்தல, இறக்கும் போதும் அந்த சொல்ல பயன்படுத்த கூடாது என்பதால் என்கிட்ட இருக்கிறத கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு கர்ணன் சொல்லி இறக்கும் தருவாயிலும் தனக்கு ஒரு நீடித்த புகழை பெற்றுக்கொண்டவன் தான் கர்ணன். அந்த தாரை வார்த்து கொடுத்த உடனே கர்ணன், கர்ணா நீ அழியா புகழோடு முக்தியும் பெறுவாய் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு முக்தி அளிக்கும் நீங்க யாருங்கும் போது அந்த விஸ்வரூப தரிசனத்தை கர்ணனுக்கு கொடுக்கிறார். காரணம், அந்த வாய்ப்பை பயன்படுத்தும் போது நாங்க இல்ல இந்த இடத்துல நான் போர்க்களத்துல சாக போறேன், என்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லாம இருக்கிறத கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆக வாய்ப்புகள் வரும்போது அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுமே வீர சிவாஜியை கூட சொல்லலாம். அன்னைக்கு நான் வீர சிவாஜியோட சண்டை போட்டவர் தவறுதலாக சொல்லிட்ட அப்சல் கான்றவர் தான் சிவாஜியோட சண்டைக்கு நயவஞ்சகமாக அவரை வந்து வீழ்த்த வந்தவர், அவுரங்கசீப்பால் அனுப்பப்பட்டவர். நட்பு ரீதியாக சந்திக்கலான்னு சொல்லிட்டு அவரை கட்டி தழுவும் போது கழுத்தை இறுக்கி பிடிச்சி உடைவாளில் ஒளித்து வைத்திருந்த அந்த வாளை வந்து சிவாஜியை நோக்கி குத்த எடுக்கும் போதுதான் அவரு புலிநகத்தால் அப்சல் கானோட வயிற்ற கிழிச்சிருவார். தன்னோட கவசம் வந்து அவரை காத்துரும். அதுக்கப்புறம் அவரு வெளியில வந்துருவாரு. ஆக எதையுமே காலத்தோட நம்ம அந்த இதை பொருந்தி மன்னிக்கணும். காலத்திற்கு காலம் கிடைச்சிருச்சுன்னா அதை சரியா பயன்படுத்திக்கணும். அதுதான் 9வது குறள். அடுத்து இறுதி குறளாக, கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீத்த இடத்து, பொறுத்திருக்கும் காலத்தில் கொக்கு போல் இருக்க வேண்டும், காலம் வந்தபோது அதன் குத்து போல தப்பாமல் செய்து முடிக்க வேண்டும். ஒரே ஒரு உதாரணம் சாதாரணமா சொல்லலாம். கண்ணதாசன் மிகப்பெரிய பாடலாசிரியர், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவர் ஒரு பாடல் எழுதி கொண்டு போய் அவரோட நண்பர் MS விஸ்வநாதன் அவர்களிடம் கொடுக்கிறாரு. இந்த பாட்டை போடு, உன்னோட படத்துக்கு பயன்படுத்திக்க முடியுமாங்கும்போது, இது என்ன பாட்டு, இதை போட்டா இதெல்லாம் எடுபடாதுன்னு திருப்பி கொடுத்துருவாரு. இவர் சொல்லி கேட்க மாட்டாரு. திரும்ப 5-6 வருடங்கள் கழித்து திரும்ப ஒரு வாய்ப்பு இவருக்கு வருது. அந்த சூழலை சொல்லி இதுக்கு ஒரு பாட்டு கொடுங்கும் போது, இதுக்கு அதற்கேற்ற ஒரு பாட்டு தான் நீ போடுங்கும் போது அப்பவும் MS விஸ்வநாதன் அவர்கள் மறுக்கிறாரு. இது சரியல்ல, எனக்கு பிடிக்கலன்றாரு. நீ போடு, இது கண்டிப்பா வெற்றி பாடலாக வரும்னு சொல்லி அந்த பாட்டை அவர் இசையமைத்து வெளியிடுறாரு. மிகப்பெரிய வெற்றி பாடலாக இன்றும் கொடிகட்டி பறக்கிறது. அந்த பாடல் தான் பலே பாண்டியா படத்தில் உள்ள அத்திக்காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ. அது வந்து ஸ்லேடை அணி, இரட்டூர மொழிதல், இது ரெண்டுத்துலயுமே அது வரும். அது மாதிரி அந்த பொறுத்து இருக்கணும். கொஞ்ச காலம் நம்ம வந்து பொறுத்து இருந்தாதான் அந்த சமயம் வரும்போது நாம் அதை வெற்றி அடைய முடியும். ஆக இந்த காலம் அறிதலை நாம் மனதில் கொண்டு நமது செயல்கள் அனைத்தையும் வெற்றி கொள்ள காலத்திற்கான பொறுமையும் இடத்தையும் நேரத்தையும் மாற்றாரின் வலிமையும் அறிந்து செயல்பட்டு வெற்றி காண வேண்டுமாய் அனைவருக்கும் கூறி இந்த வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி இந்த திருக்குறள் 10ஐயும் இசையாக பாடி நிறைவு செய்ய விரும்புகிறேன். பகல் வெல்லும் கூகை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது, பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு, அருவினை என்ப உளவோ
கருவியான் காலம் அறிந்து செய்யின் ஞானம் கருதினும் கை கூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருணதகத்தாக்கற்கு பேரும் தகைத்து பொள்ளென ஆங்கே புறம்பேறர் காலம் பார்த்து உள் வேற்பர் ஒள்ளியவர் செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை எய்தற்கரியது எந்த கல் அந்நிலையை செய்தற்கரிய செயல் கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா. அருமையான இசையோடு பாடல்களுக்கு குரல்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கீர்கள். அந்த வீரமணின்னு ஒருத்தர் இந்த குரல்களை இசைப்பாடலோட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அவர் இப்ப வரல, ஏனோ வரவில்லை. அந்த குறையை இன்னைக்கு நீங்க நிவர்த்தி செய்து விட்டீர்கள். உங்களுக்கு ரொம்ப நன்றி கடமைப்பட்டுள்ளோம். அடுத்து ஒவ்வொரு குரலுக்கும் பொருத்தமான ஒரு மேற்கோளை எடுத்து காட்டினீர்கள். ரொம்ப அருமையா இருந்துச்சு. இப்படி சிறப்பாக உரைப்பொழிவு தந்தமைக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து பாராட்டி வாழ்த்துகிறது. அடுத்து பின்னோட்டம் அளிக்க மேலாள் பொதுச் செயலாளர்களா? ஐயா மேலாள் பொதுச் செயலாளர். வந்துட்டேன். அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு ரொம்ப சிறப்பான அதிகாரம். குரல் வளமிக்க அறச்செல்வி அவர்கள் அவருடைய தோழியை ரேவதி அம்மாவை போல மணி குரலால் அழகாக இசையோடு பாடி இசைவான கருத்துகளையும் பொழிந்து ஒவ்வொரு குரலுக்கும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டும் சொல்லி மிக அழகாக விளக்கியிருக்கிறார். இந்த குரல்ல என்ன சிறப்புன்னா, பறவைகளோடு முதல் குரலை தொடங்குறார், பறவையோட அடுத்த கடைசி குரலை முடிக்கிறார். இதான் ஒரு பெரிய சிறப்பு இந்த அதிகாரத்துல. பகல் வெல்லும் கூகையை ஒரு கோட்டான் காக்கை விட வலிமை மிக்கது. ஆனா பகல் பொழுதுல அது கண்ணு தெரியாது. அப்ப சாதாரண வலிமை குறைந்த காக்கையும் அதை வென்றுவிடும். அதுபோல காலம் அறிந்து வலிமை குறைந்திருக்கும் போது எதிரியை கடைசி குரல் பாருங்க, கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த விடத்து. கொக்கு மீனுக்காக காத்திருக்குது, அமைதியா இருக்குது. தன குறைய இறை வரும்போது உடனே தன் அழகால் கொத்தி எடுத்துக்கொள்கிறது. அதுபோல காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும். அந்த காலம் வந்த உடனே எப்படி கொக்கானது தன்னுடைய இறை வேண்டும். இந்த காலம் இல்லைங்க. இந்த குரல்ல என் வாழ்க்கையில ஒரு உதாரணத்தை காட்டி உங்களுக்கு சொல்றேன். நான் என்னுடைய துணைவியார் ஆசிரியர் பயிற்சி முடித்து விட்டு தேர்ச்சி பெற்று விட்டு வேலைக்காக காத்திருக்கிறார். நாங்க எங்களுடைய பக்கத்து அவரை நானும் எங்க மருத்துவமனைக்கு வர்றோம். பார்த்துட்டு பேருந்து நிலையத்தில் நின்றுக்கும் போது எனக்கு ஒரு தகவல் வருது. இந்த நகர பள்ளியில ஒரு ஆசிரியை வேறு கால விடுப்புல போயிருக்கிறாங்க, அந்த விடுப்பு காலியா இருக்குது, நீங்க முயற்சி பண்ணா வாங்கிடலான்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல என்கிட்ட எந்த காசும் இல்லை. பக்கத்துல இருக்கிற அந்த பாட்டியம்மா, ஏழை நான் தரண்டா காசு, நீ போடா அப்படின்ட்டு பேருந்து நிலையத்தை 2 பேரும் நிக்க வச்சுட்டு உடனடியா போய் அந்த அலுவலகத்துல போய், நம்ம அப்பெல்லாம் ஒன்றிய ஆணையர் கிட்டதான், பிடிஓ கிட்டதான் எல்லா பொறுப்பும் இருக்குது. அவர்கிட்ட அந்த அலுவலகத்துல போய் அந்த தலைமை எடுத்து பிடிச்சி அவருக்கு ஒரு 5 ரூபாய் கொடுத்தேன். அவர் என்ன பண்ணாரு, அந்த
டைப் அடிக்கிறவன் டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு 5 கொடுங்க நாங்கள் கொடுத்தோம். உடனே உத்தரவு போட்டார். நேரா ஆணையர் அலுவலகத்துக்கு வந்தோம். அவர்கிட்ட போய் இது மாதிரி சொன்னேன். சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாரு, எனக்கு காசெல்லாம் வேணாப்பா, கொள்ளு ஒரு 5 வெள்ளம் கொடுக்குறியான்னாரு. கொடுக்குறேங்க. உடனே உத்தரவு போட்டு அந்த அந்த பாட்டியம்மாவை பேருந்து நிலையத்தை நிறுத்திட்டு உடனே கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்த்ததுக்கு போனேன். போன உடனே மருத்துவ சான்று வாங்கிட்டு போனேன் இல்லையா, அந்த ஆசிரியை எனக்கு ஆசிரியை. அடடே வாப்பா, என்னப்பா அப்படின்னாங்க. இந்த மாதிரிமா நான் நீ சேர்த்துரு, நீ நாளை கூட மருத்துவ சான்று வாங்கி கொடுப்பா, சேர்த்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எய்தற்கரியது ஈந்த கால், அடைய முடியக்கூடிய ஒரு செயல் வாய்ப்பு கிடைத்த உடனே என்ன செய்ய வேண்டும்? அந்நிலையே செய்தற்கரிய செயல். உடனடியே அந்த செய்து முடிக்கக்கூடிய அரிய செயலை செய்துவிடும். உடனே பாருங்க முடிஞ்சிருச்சு. அடுத்தது நிலையான வேலைக்கு ஒரு நேர்காணல் வரும் பொழுது இந்த 1 மாசம் வேலை செஞ்சாங்க பாருங்க பேறு காலத்துல, அதுதாங்க உதவிச்சு. அதுதான் தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஏற்கனவே முன் பயிற்சி இருப்பதனால உடனே வேலை கிடைச்சிருச்சு. இந்த குறள் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பயன்பட்டு இருக்குது பாருங்க. மிக அருமையான குறள். பறவையோடு தொடங்கி 2 பறவை முதல் குறள்ல, கடைசியில 1 பறவை, 3 பறவைகளை வைத்து இந்த அதிகாரத்தை முத்தாய்ப்பாக முடித்திருக்கிறார் திருவள்ளுவர். நல்ல அருமையான அதிகாரம். முற்றோதல் செய்வதற்கு வாய்ப்பில்லை என்றாலும் இந்த அறச்செல்வி அம்மாவே இனிய இசையோடு இந்த 10 குறளையும் பாடி அழகான கருத்துக்களை நம்ம மகாபாரதத்தினால அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வார்த்தையினுடைய செயலாளர் அறம் அவர்களுக்கும், இன்றைக்கு நம்முடைய கதாநாயகனாக வந்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற சிவசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கும், உலகம் பூராவும் பார்த்து கொண்டிருக்கிற அருமை தமிழர்களுக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களையும் கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. அருமையானது ஒரு பின்னோட்டம். அடுத்து பின்னோட்டம் அளிக்க யாராவது வர்றீங்களா? கையை ஊத்தினீங்கன்னா தெரியும். யாருமே கையை வைத்தல. அதனால நிறைவா ரேவதி டீச்சர் சொல்லுங்க. டீச்சர், உங்களுக்கு இணையவழி பிரச்சனை இருக்கு, விட்டு விட்டு கேக்குது. சரி பண்ணுங்க. சிறந்த அதிகாரம் அந்த திருக்குறள் இப்ப கேக்குதா? விட்டு கேக்குது. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? கேக்குது. இன்னைக்கு 2 அதிகாரங்கள் சொன்னாங்க, வழியறிதலும் காலமறிதலும். உண்மையிலேயும் சிறப்பாக சொன்னாங்க. முற்றுதல் செய்த மாணவியும் நல்லா சொன்னாங்க. அந்த பீலிபை சாகடும் அச்சன்மப்பண்ணம் பற்றி ஐயா ரவீந்திர பாரதி ஐயா பின்னோட்டத்துல மிக அருமையா சொன்னாங்க. நல்ல கருத்துக்களை பண்ணாங்க. அதுபோல காலமறிதல்ல வந்து நம்ம அறச்செட்டி அம்மா சொன்ன போல உண்மையிலேயும் ஒவ்வொரு குரலுக்கும் ஒரு கதையோட சொன்னது வந்து சிறப்பா நேர்த்தியா இருந்தது. அதுபோக அந்த பகல்ல ஆந்தைக்கு கண்ணு தெரியாதுங்கிறது வந்து அறிவியல் பூர்வமா கிடையாது. ஆந்தைக்கு என்ன குறைந்த வெளிச்சமா போதும், அதுக்கு இருட்டுல பாவங்கிறதுக்காக தான். காரணம் என்ன, இப்ப நமக்கு முன்னால ஒரு டார்ச் லைட் நம்ம கண்ணில் அடிச்சா நமக்கு கண்ணு தெரியுமா? அது மாதிரிதான் பகல்ல வந்து ஆந்தைக்கு அதிகமான வெளிச்சம், அதனால அதுக்கு வந்து தெரியாது. அது அறிவியல் பூர்வமானது. இருந்தாலும் அந்த உதாரணங்கள் நம்ம சொல்லியே பழகிட்டோம். ஆந்தைக்கு பகல்ல கண் தெரியாதுன்ட்டு. அந்த இருந்தாலும் அந்த வள்ளுவர் பயன்படுத்தின அர்த்தத்துல பார்க்கும்போது அந்த காலத்தை அறிந்து நம்ம எதையும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த குரலை பதிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அந்த ஆம்ஸ்ட்ராங்கையும் ஆல்டனையும்
அந்த கதையை சொன்னது உண்மையிலே அது பொருத்தமான கதை தான். ஒரு மணி நேரம் தான் தாமிச்சாங்க. அதை 2-3 மணி நேரம் கிடையாது. ஒரு வினாடியில ஒரு பார்ட் ஆஃப் தி செகண்ட் தான் அவருக்கு தாமிச்சாங்க. உடனே அடுத்த ஆளை கூப்பிட்டாங்க. ரெண்டாவது இவர் 2 பேருக்கும் துணையா ஒருத்தர், மூணாவது ஒரு காலின்ஸ் ஒருத்தர் மேலேயே சுத்திட்டே இருந்தார். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம பதிவு பண்ணாம இருக்கோம். அவரும் இதுல முக்கியமானவர் தான். 3 பேர் தான் போறாங்க. 3 பேர் போறாங்க. திட்டப்படி அந்த முதல் 2 பேர் தான் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 2 பேரையும் கூப்பிடுறதுக்காக மேல ஒரு ராக்கெட்ல அவர் 2 நாள்ல காலின்ஸுங்கிறத ஒத்தையில சுத்திட்டே இருந்தாரு. அதை நம்ம இந்த நேரத்துல அவரையும் நம்ம ஞாபகப்படுத்தணும். அந்த வகையில இந்த காலமறுதியில் அதிகாரத்தை சொன்ன அரசியலியமாக்கும் நன்றியை செலுத்திக்கிறோம். பின்னூட்டம் வழங்கிய ரவீந்திர தோழர் கவிஞர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற ஐயா சிவசுப்ரமணியருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். மிக்க நன்றி ஐயா. அருமையானது ஒரு பின்னூட்டம். அந்த விண்வெளிக்கு சென்றவர்கள் மூவரையும் எடுத்து சொல்ல வேண்டும் என்பது முத்தாய்ப்பாக இருந்தது. அடுத்து நிறைவா நாகராஜன் ஐயாட்ட போயிடலாமா? நல்லா சாத்து கணேசன் சொல்லுங்க. அதாவது இன்று முற்றோதல் செய்த மாணவி சௌசன்யா மிகவும் சிறப்பாக அந்த வழியறிதல் அதிகாரத்தை சொன்னாங்க. அவருடைய குரல் வளம் மிகவும் அருமையா இருந்தது. அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதே போல் இந்த வழியறிதல் அதிகாரத்தை ஐயா மணிகண்டன் ஐயா அவர்கள் ரொம்ப சிறப்பாகவும் நல்ல குரல் வளத்தோடு அந்த எல்லாருக்கும் ஒரு புதுமையான, அதாவது முதல்ல குரலை வாசிச்சுட்டு அதுக்கு பொருள் சொல்லுவாங்க. இவர் பொருளை முதலில் கூறிவிட்டு அதற்கப்புறம் இந்த பொருளுக்காகத்தான் இந்த குரலை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கொஞ்சம் கொண்டு போனாங்க. மிகவும் சிறப்பாக இருந்தது. இந்த குரல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, உடைத்தம் வழியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். அதாவது இந்த அவனுடைய வலிமையை பத்தி என்ன ஏதுன்னு தெரியாம ஏதாச்சும் ஒரு செயல்ல இறங்கிட்டு இடையிலேயே ஒண்ணும் செய்ய முடியாம இருக்கிறது ஒரு தன்மை உண்டாயிரும். அதைத்தான் இந்த குரல் விளக்கி சொல்லுது. அதே மாதிரி நம்ம ரவீந்திர பாரதியார் சொன்ன மாதிரி இந்த குரல்ல வழியறிதல்ல முதல்ல ஒரு 6 குரல்கள் வினைவழி, தன்வழி, மாற்றான் வழி, துணை வழி, இது இந்த வலிமையை சொல்லுது. பின்னாடி வரக்கூடிய 4 குரல் பாத்தீங்கன்னா பொருள் வலிமையை சொல்லுது. இப்ப இந்த வழியறிதல்ங்கிறதுக்கு ஒண்ணு வலிமையை அறிதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல நம்ம எடுத்துக்கிடலாம். இன்னொன்னு நமக்கு ஏற்பட்ட காயம், புண், வலி, அந்த வலி நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லி பார்த்தாலும் அதையும் சொன்னா நம்மளுடைய அந்த புண்பட்ட மனது இல்ல புண்பட்ட காயம், உடம்பு, இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த வலியை அறிதல், ஒண்ணு வலிமையை அறிதல், இன்னொன்னு வலியை அறிதல். அப்ப அந்த 6 குரலுமே வலிமையை அறிதல் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம எடுத்துக்கலாம். அந்த 4 குரல்கள் வலியை அறிதல் அப்படின்னு எடுத்த வலியை அறிதல் எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டா, பொருள் அவன்கிட்ட இருக்கிற பொருளை கொடுத்துட்டானா அவனுக்கு வலி ஏற்பட்டு போகும். அது உண்மைதானே? அவன் இவ்வளவுதான் இருக்கு, நம்மகிட்ட பொருள் இருக்கு, இதெல்லாம் மீறிட்டு நம்ம தானம் செய்ய போறோம், அப்படி கொடுக்க போறோம், இப்படி கொடுக்க போறோம்னு சொன்னோம்னா அவனுக்கு வலிமைங்கிற போறதை விட வலி ஏற்பட்டு விடும். அதாவது புண்பட்டு விடும், மனம் புண்பட்டு விடும், அவனுடைய எண்ணங்கள் புண்பட்டு, எல்லாமே அந்த போயிடும். அந்த வலி அவனுக்கு உண்டாயிடும். அப்ப அந்த 4 குரல் அந்த மாதிரி அர்த்தத்திலையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்னு பொருள் வலிமை அப்படின்னு சொல்றதாவே பொருள் வலிமைன்னு அவரு ஏற்கனவே சொல்லல. வினை வழியும், தன் வழியும், மாற்றான் வழியும், துணை வழியும் தூக்கி செய்யலாம். வலிமையை சொல்லிக்கிட்டே வர்றவர் 4 குரலை மட்டும் பொருள் வலிமையும் இருக்கணும் மனுஷனுக்கு. அப்பத்தான் அவன் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும் இந்த காலத்தில் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம பிரிச்சுக்கிடலாம் இந்த வழியறிதலை. அதுல அமைந்தொழுங்கான் அளவறியான் தன்னை வியந்தால் விரைந்து கெடும். இந்த குரலுக்கு பாத்தீங்கன்னா, ஒரு கால்பந்தாட்டம் போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த கால்பந்தாட்ட போட்டியில் எதிரில் இருக்கக்கூடிய அந்த அணியினுடைய வலிமை எத்தகையது என்பதை யாருக்கு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவனுடைய அந்த 11 பேரும் சேர்ந்து தங்களுடைய வலிமையை ஒன்றாக கருதி அதோடு சேர்ந்து இணைந்து செயல்பட்டாதான் அவனை வீழ்த்த முடியும். அது இல்லாம நான் தலைவராக்கும், நான் எல்லாமே நான் அப்படி ஓடிடுவேனாக்கும், இப்படி ஓடிடுவேனாக்கும், நான் ஒருத்தனே அந்த அணியை வென்று விடுவேன் அப்படின்னு சொல்லி யாரோடும் பிறரோடு ஒத்து போகாமல் இவன் மட்டுமே செஞ்சுக்கணும், எனக்கு நான் ரொம்ப திறமசாலி அப்படின்னு சொல்லி
போறான்னு வச்சுங்க. அப்ப அந்த டீம் வந்து போறதுக்கான 11 பேரும் இணைஞ்சு செயல்பட முடியாத தன்மை ஏற்பட்டுரும். அப்படி இருக்கும்போது இவர்களுடைய அணிக்கு வந்து தோல்விதான் ஏற்படும். அந்த இதத்தான் அமைந்தொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, ஒரு இடத்துக்கு வந்து போறாங்க அப்படின்னு சொன்னா இவனுடைய வலிமை, அதாவது மூச்சு தாக்கு பிடிக்கும் தன்மை, மூச்சை தாக்கு பிடிக்கும் தன்மை, வலிமை வந்து இவன்கிட்ட வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியும். அந்த தெரிந்து கொண்டு இந்த ஒரு கால்வாயவோ ஒரு ஆற்றையோ கடக்கிறதுக்கு அவன் நீந்தி கடந்து செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு நிலை ஏற்படும் பொழுது இவனுடைய தன்மையே இவனுக்கு தெரிஞ்சுட்டு தான் இருக்கும். அதை விட்டு போட்டு நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பகுத்து காட்டணும், என்னுடைய பெருமையை நான் நிலைநாட்டணும், அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நீந்தி அந்த கரையை கடந்துருவேன் அப்படின்னு சொல்லி அவன் இறங்கிட்டான்னா, அந்த 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 2வது குறளினுடைய அதாவது மூன்றாவது குறளினுடைய தன்மையும் வரும். இந்த குறளுக்கும் தன்மை வரும். அதாவது எப்படின்னா, இடையிலேயே போகும்போதே அவனுடைய மூச்சு நின்னு போகும். அம்மா கூட சொன்னாங்க, அதாவது இந்த பாடிக்கொண்டே இருக்கும்போது மூச்சு போச்சுன்னா அவன் வந்து அவுட்டிங் வெளியே தள்ளிடும்ல, அதே கதான் கபடியில. அதே மாதிரி நீச்சல் பழகும் போது அவனுடைய பயிற்சி இவ்வளவு தூரம் தான் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு செய்யும் போது நான் வந்து கடந்து போயிடும்னு சொல்லிட்டு போனான்னா, அந்த வலிமையை வந்து அவன் உணராமல் சென்றால் அவனுக்கு வந்து தோல்விதான் பரிசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரம் வந்து ரொம்ப சிறப்பான அதிகாரம். இன்னொன்னு வந்து குறைவான வருமானம் இருந்தாலும் அதற்கு தகுந்தபடி விரலுக்கு தகுந்த வீக்கம். அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடன் ஒன்றாகும், வரவுக்கு மேலே செலவு செய்தால் அவனும் கூடனும் ஒன்றாகும். செலவு களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் கர்மம்படா, பூட்டுக்கு மேலே பூட்டி வைத்தால் கர்மம்படா அப்படின்னு சொல்ற மாதிரி, உனக்கு வருமானம் இவ்வளவுதான், அந்த வருமானத்துக்கு தகுந்தவாறு அவனுடைய உதவிகள் இருக்கணும். அதை விட்டு போட்டு ரொம்ப அகலக்கால் வச்சோம்னா கிணறுலதான் விடுன்னு சொல்லணும்னா, இந்த கிணத்துல வந்து இந்த இடத்துலதான் படி இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு பழக்கத்துல போறவங்க தெரியும். அதெல்லாம் விட்டு போட்டு இந்த படி போட்டு நான் கொஞ்சம் அகலமா நான் காலை வைப்பேன் அப்படின்னு சொன்னா கிணத்துக்குள்ளதான் விழுக வேண்டியிருக்கும். அதைத்தான் அது வந்து ஆகார அளவிட்டிதாயினும் கேடில்லை போகார அகலா கடை அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த குறளை இணைச்சிருக்காங்க அந்த வழியறிதல்ல. அடுத்தது காலம் அறிதல்ல வந்து எல்லா குறளுமே அம்மா அறச்செல்வி அம்மா ரொம்பவும் மிகவும் தெளிவாக சிவசுப்ரமணியார் சொன்ன மாதிரி அந்த எடுத்துக்காட்டுகளை சொன்ன விதம் வந்து மேற்கோள் காட்டிய விதம் ரொம்ப ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு. ஒவ்வொரு குறளுக்குமே அதுதான், அந்த குறளை விட்டு மீறி நம்ம செல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப வந்து உதாரணத்தை எடுத்துக்காட்டுகளை கூறி அந்த குறளை வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்தாங்க. நான் எல்லா குறளுமே வந்து நம்ம ஓரளவுக்கு புரிந்த குறள் தான் அப்படின்னா நம்ம வந்து விளக்கி அதை பார்க்கணும்னா இப்படி எடுத்துக்காட்டுகளை வச்சதே பார்த்து கொள்ள வேண்டியதான். மற்றபடி இதை வந்து நம்ம ஆய்வுக்கு எடுக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இந்த காலம் அறிதல் இல்லை. காலம் அறிந்து செயல்பட வேண்டும், அவ்வளவுதான். அந்த காலம் வந்து அது கொக்கா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உயிர் அதாவது நேரம் பார்த்து தான் அந்த செயலை செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்க குறள்கள். அம்மா அறச்சொல்லி அம்மா சிறப்பா சொன்னாங்க. அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் வணக்கமும். சிவசுப்ரமணியா அவர்களுக்கு நெறியாளும் தன்மைக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் வணக்கம். நன்றி. மிக்க நன்றி. மிக்க நன்றி. அந்த வலியேறிதல் அப்படிங்கிறத பிரிச்சு சொன்னீங்கல்ல, அது ரொம்ப முத்தாய்ப்பாக இருந்துச்சு. முதல்ல 6 குறளும் வலியேறிதல் அந்த தலைப்புக்கு ஒரு பொருள், மற்ற 4 குறளும் அந்த தலைப்புக்கு வேறொரு பொருள் அப்படின்னு சொன்னது ரொம்ப முத்தாய்ப்பாக இருந்தது. அடுத்து நிறைவாக பின்னூட்டம் அளிக்க நல்லாசிரியர் நாகராஜன் அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். இனிய திருவள்ளுவர் நாளிலே எல்லோரையும் வணங்குவது சால பொருந்தும். என்னவாறெல்லாம் அறிய வேண்டும் என்பது வாழ்க்கையிலே அறியாது போகிற பொழுது அறியாத பருவத்திலே கிடந்தோம், அறிகிற பொழுது ஆச்சரியா வாழ்க்கையை இழந்தோம். அத வள்ளுவன் ரொம்ப அழகா சொல்றான். அல்லாவாம் ஆக்கந்தம் ஊக்கந்தம் உருவந்தம் கைத்துடையார் ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார்னு சொல்றார். அது உண்மை. மதுரைக்கு நான் எம்பிஎல் தேர்வுக்காக போயிட்டு இருக்கிறேன். முழுக்கவும் பைய விட்டுட்டேன். என்னுடைய பைய நான் தொலைச்சா நினைச்சு பாருங்களேன், நான் இன்டர்வியூக்கு உள்ளார போக முடியாது. 2வது
நான் எதை வச்சு அங்கே சப்மிட் பண்றது? அதை விட பெரிய தலைவலி, எம்ஃபில் அடுத்த ஆண்டு கூட படிச்சுக்கலாம். ஒட்டுமொத்த சான்றிதழ்களையும் இழந்துட்டேன். ஏன்னா இரவு முழுக்க பயணத்துல இருந்ததுனால அப்படியே சோர்ந்துட்டேன். இது எனக்கு நேர்ந்த பொழுது நான் நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. ஆனா கடவுள் அருளால இன்றைக்கு அரசு பணியில் இருக்கிறேன். ஏன் இவற்றை நினைத்து பார்க்கிறேன்? ஒரு பொருளை ஒருவர் கை வச்சிருக்கணும். அப்போ ஒருவந்தம் இழந்தவருடைய நிலை அது. அப்ப இருக்கிறவருடைய நிலை என்னவா இருக்கும்? கைப்பொருள் ஒன்று உண்டாக செய்வான் வினைன்னு சொல்றார். 2 எல்லைகளையும் வள்ளுவரை தவிர வேறு யாராலையும், அதனால்தான் தெய்வ புலவன் அது ரொம்ப அழகா சொல்றார். ஆற்றின் அளவறிந்து ஈக. கர்ணனை இடத்துல கேட்கிற பொழுது எதெல்லாம் கொடுக்கிறது? ஒரு 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 அளவே இல்லையா? கொடுத்தான், தன்னையே கொடுத்தான், இன்னும் கொடுத்தான். அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதம், ஒரு 6 மாதம் இப்படியாத்தான் கொடுக்கும். கர்ணன் கொடுத்து கொண்டே இருந்தான் என்று கவியரசு எழுதுறார். அப்போ ஒரு உயிர்க்கு உறுதி வேண்டும் உலகத்துல. ஆனால் இறுதி ஆயிட்டா ரொம்ப அழகா ரவீந்திர பாரதி ஐயா நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதை அழகா சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க இளம் வயதுல பார்த்த படம் அது உண்மையாவே அப்படித்தானே இருக்குது இல்லையா? மூர்க்கரும் முதலையும் கொண்டது விடாதானே. அதோடு மட்டுமல்ல, அவர்கள் செய்வது சரின்னு வேற சொல்லுவாங்க. இது உலகத்தின் இயற்கை. அது சாதாரண இழப்பாவா இருக்கும்? அச்ச முறிந்து போகும். அது அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயர் அது கொடு சுப்பிரமணிப்படு அப்புறம் அதனோட இப்பமாகின்னு திருப்புகள்ல அழகா சொல்றாங்க. அப்போ அச்சு உலகத்திற்கு அச்சாணி எதுன்னு கேட்கிறார். வள்ளுவர் தான் சொல்றார், உலகத்திற்கு ஆணி போன்றவர். அப்போ அச்சை இட்டுச்சுன்னா, அச்சு முறிந்த பொழுது அவர் தன்னுடைய விரலை கொடுக்கிறா. அவ்வாறு காப்பாற்றி தயரதனை காப்பாற்றுகிறாள். ஆனாலும் கூட அதே தயரதனை கொன்றவளாகவும் அந்த பாத்திரத்தை கம்பன் வரிக்கிறான். அது உங்களுக்கு அந்த இடம் தெரியும். நான் அதை விளக்க ஆசைப்படல. இருந்தாலும் நுனிக்கொம்பர் ஏறியவருடைய நிலை இடைமுறிதல் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த முறிவே. ஒவ்வொரு குறளுக்கும் இயல்பை பாருங்களேன், ரொம்ப எச்சரிக்குது. ஆகையினால தூக்கி செய்ய வேண்டும். முதல் குறள்ல தான் தூக்கி செய்தல்னு சொன்னார்னா, கடைசி 10வது குறள்லையும் சொல்றார், ஒரு மனிதர் உழவரை தூக்காத செயல்பாடு வளவரை கிடத்தானே செய்யறார் இல்லையா? அதோடு மட்டுமல்ல, அவரு செய்ததோட மட்டும் இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒருவருடைய அச்சம் அந்த குழுவையே கூட பாதிக்கும் இல்லையா? அப்போ முறிந்தார் பலர். ஆகையினால நாம ஒல்வது அறிய வேண்டும். இன்னொரு இடத்துலையும் சொல்றார், ஒல்லும் வகையான அரவினை ஓம்புக. அது என்னடான்னா, செல்லும் வாயெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒரு இடத்துல அந்த ஒல்லுதல் என்கிற சொல்லை சொல்றார். இன்னொரு இடத்துலையும் சொல்றார், திருக்குறள்ல நினைவுக்கு வருது, ஒல்காவே. ஒருவருக்கு தன்னுடைய நிலையிலிருந்து சான்றாண்மையிலிருந்து கீழே வருவது என்பது ஒல்காவே, மனசு ஒவ்வாதே இல்லையா? அதோடு மட்டுமல்ல, இந்த செயல்பாட்டில் பார்த்தோம்னா ஒன்று நமக்கு ஊடழையா இந்த 10 குறள்லையும் நமக்கு ஒன்று புரிகிறது. ஒரு மனிதனுடைய செயல்பாட்டில வலிமை என்பது எந்த அளவிற்கு அறிந்து செய்யப்பட வேண்டும். இன்றைக்கு ஒருவேளை அறச்செல்வி சகோதரி விமர்சனம் சொல்லியிருந்தா இப்படி சொல்லுவாங்க, குருவி தலையில போய் பணம்பழத்தை வைக்கிற மாதிரி இருக்குது இன்றைய பாடத்திட்டம் என்று மாணவர்கள் சார்பாக அநேகமா குரல் கொடுத்திருப்பாங்க. அதோடு மட்டுமல்ல, யார் ஒருவர் திருக்குறளை மேம்படுத்துகிறார்களோ வாழ்க்கையில, யார் ஒருவர் அளவறிந்து வாழ்கிறார்களோ, கண்ணதாசனை போல சம்பாதித்தவர்கள் உண்டா? ஜனாதிபதியை போல சம்பாதித்தார். ஆனாலும் தரித்திரம் அவரை சரித்திரமாக்கியது. அது கவியரசு கிட்ட மட்டும் இல்லாத மிகச்சிறப்பான பாவேந்தருடைய வாழ்க்கையும் சொல்லுவார். புதுமை பித்தன் தான் எழுதுவார், தரித்திரத்தில் சரித்திரத்தை முடித்து கொண்டான்
என்று எழுதுவார். அந்த வரி நினைவுக்கு வருது. சரித்திரத்தை இழந்து போனவர்கள் பலர் ஒரு காதலிக்காக தான் கொண்ட மதத்தை விட்டுட்டு மதம் மாறியவனாக முதல் காளமேகத்தை குற்றம் சாட்டுகிறார்கள். அந்த வரலாறு சான்றோர்கள் மெத்த அறிந்ததே. அதோடு மட்டுமல்ல, அந்த காதலிக்காக தன்னுடைய மதத்தை மாற்றிக்கொண்ட காளமேகம் நிறைய பாடல்களை எழுதினவர். அவர் எழுதுறாரு, காகைக்காகா கூகை, கூகைக்காகா காகை. கா வர்க்கத்திலேயே பாட்டை அமைக்கிறார். அதை சகோதரர் விமர்சனத்துல ரொம்ப அழகா சொன்னார். அந்த நிறைய அளவு ஒளிக்கற்றையை கண் உள்வாங்காது டார்ச் அடித்தால் என்ன ஆகும் என்று கேட்டார். ரொம்ப அற்புதமான விளக்கம். ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு புதையல்களாக இன்றைக்கு விமர்சனங்களே இருந்தன, பின்னூட்டங்கள் மிக நேர்த்தி. அப்போ உரை மணிகண்டம், கண்டம் என்றாலே நம் தொண்டை தான். ஆனால் அவருடைய தொண்டு, அதுவும் எங்க விழுப்புரம் மாவட்டம், உறக்க ஒலித்தது. ரொம்ப அற்புதமாக மணிகண்டன் அவர்கள் மணியாக தேர்ந்து பேசினார். அதை சிவசுப்பிரமணிய ஐயா தனக்கே உள்ள பாணியில சுட்டி காட்டினார்கள். பொருளை உணர்ந்து சொன்னார். அது இன்றைக்கு என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கு சாத்தூர் கணேசன் ஐயா சொல்லுகிற பொழுது நான் நெகிழ்ந்து போனேன். என்ன சொன்னாரு? ஒரு புதுமை முறையை கையாண்டார், உரை விளக்கங்களை கொடுத்துட்டு திருக்குறளை கொண்டு வந்தார் என்று நுணுக்கமான பார்வையை செலுத்தினார்கள். ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு சௌதன்யாவை நினைக்கிற பொழுது உண்மையிலேயே சைத்தன்யம்னால ஒரு படை, சௌதன்யம் என்று சொன்னால் வெற்றி படை என்று பொருள் வருது. மிக சிறப்பாக சிக்ஷா மந்திரிலிருந்து, ஒரு கோவில்ல இருந்து சாதாரண சிக்ஷை இல்லையா, பயிற்சி. இன்றைக்கு என்னென்னவோ போட்டு பார்க்குறான், சர்வ சிக்ஷா அபியான் போட்டு பார்க்குறான் திட்டத்தில். ஆகையினால முறையான பயிற்சி, ரொம்ப அழகாக அதை கொண்டு போனாங்க. சகோதரி அறச்செல்வியதை லேசாக தொட்டு காண்பித்தாங்க. கர்ணன் தான் பயிற்சி எடுத்தான். அந்த பயிற்சியில அவனை பொறுத்தளவில் நானும் என்னுடைய திறமையை காட்டுகிறேன் என்று ஒரு இடத்துல கை கொண்டான். சத்திரியர்கள் தானே மேடையில் நிற்க வேண்டும் என்கிற பொழுது சகுனியினுடைய வழிகாட்டுதலின்படி துரியன் கொடுத்தான் என்று வரலாற்றை ஆச்சரிய மகாபாரதம் சொல்றாங்க, ராமாயணம் சொல்லுகிறார்கள், சிறப்பாக மராட்டிய சிவாஜியை சொல்லுகிறார்கள். முன்னாள்ல மேன்னாள் தான் செய்த தவறை நினைவில் வச்சிருந்து இன்றைக்கும் திருத்தி அதை தோல்வி துளையல்லார் கண்ணும் கொள்ளல் என்கிற சால்பு அவரிடத்துல சகோதரி இடத்துல பார்த்தேன். இப்போ நான் சொன்னது பலிச்சிருச்சு. அரசெல்வி மட்டுமில்ல, அவங்க உரை சொல்வி. எவ்வாறு வள்ளி அவர்கள் சிறப்பாக தன்னுடைய ஆசிரியர் அவரிடத்துல வாய்ப்பு கேட்டு மறுநாள் குரல் முற்றோதல் செய்தவரோ, அப்படி இன்றைக்கு அறச்செல்வி அவர்கள் மிக அற்புதமாக மதிமுகம் காட்டினார். மாலை என்பதனாலே மங்கை இவர் மதி நுண்மை காட்டினார். வாழ்த்துகள் சகோதரி. அதே நேரத்தில் அரியவருக்கு இன்னொரு சிறப்பை சேர்த்துட்டாங்க சகோதரி. ரொம்ப அழகா சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அவங்க சொன்ன ஒவ்வொரு தரவுகளும் எந்த அளவுக்கு தேடல் இருக்கிறது, எந்த அளவுக்கு அவரிடத்துல ஒரு அறிவின் நீடல் இருக்கிறது, நீட்சி இருக்கிறது, மாட்சி இருக்கிறது, சொல் ஆட்சி இருக்கிறது. அதே நேரத்தில் எளிய காட்சி இருக்கிறது, இருந்தாலும் இனிமை சிறப்பாகவே இருந்தது. இன்றைய உரையில இசை கலந்தது, இசைவு வந்தது. அத ரவீந்திர பாரதி ஐயா கவிஞர் என்பதனாலும் என்னவோ இசை என்கிற சொல்ல சிறப்பா இசைவு என்று மாற்றி காண்பித்தார். இதுல ஒரு திருக்குறளை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுறேன். பொருள், கருவி, காலம், வினை, இடனொடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் என்று எப்படி வினை செய்ய வேண்டும்ன்றத அஞ்சையும் சொல்றாரு 675வது குறள்ல. ஆகையினால அன்றைய குறளுக்கு இன்றைக்கு அறச்செல்வி அவர்கள் பாடம் போட்டு வச்சுட்டாங்க, இன்றைக்கே தொடங்கி வைத்து விட்டார்கள். 2வது முறை எனக்கு உரை வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னாங்க. நான் 2.5 கலந்தேன், இன்றைக்கு இதயம் நிறைந்தேன், இரு செவிகள் கேட்டது, உள்ளம் குளிர்ந்தது. உண்மையிலேயே இவர்கள் இருவர் உரையிலேயும் அறிவு மிளிர்ந்தது, அவர்களுடைய அனுபவம் ஒளிர்ந்தது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி
விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. உங்களுடைய பின்னூட்டத்தை நிறைவாக வைத்திருப்பதன் காரணம் எல்லோர் மனதையும் நிறைவாக்கி விடுகிறீர்கள். எல்லோருக்கும் எல்லோர் மனதையும் இதமாக்கி விடுகிறீர்கள். அந்த ஒரு காரணத்துக்காக தான். மிக்க நன்றி. அடுத்து நிறைவா முனைவர் மணிகண்டன் அவர்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மணிகண்டன் அவர் இருக்கிற மாதிரி தெரியல. அரசியல் நிறைவா எதுவும் சொல்றீங்களா? சொல்றேங்கய்யா. சொல்லுங்க. மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். இன்று வழி அறிதல் அதிகாரத்தின் உரையாசிரியர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நான் முன்பே காலமறிதலை பதிவு செய்து விட்டேன். அதனால அந்த இன்விடேஷனை பார்த்த விட்டு ஐயாவுக்கு கைபேசி மூலம் தொடர்பு கொண்டு, ஐயா நான் காலமறிதல் ஆனா இங்க வழி அறிதல்னு இருக்கு அப்படின்னு அவரும் அப்புறம் அவரோட இதுல பார்த்துட்டு, ஆமா உங்களது காலமறிதல் தான், அது பிரிண்டிங் மிஸ்டேக் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சொல்லிடுறேன்னாங்க. அதையும் தாண்டி இங்க நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது உரையாசிரியருக்கு சொல்லும் போது எவ்வித சுணக்கமும் இன்றி தயக்கமும் இன்றி நான் வழியறிதல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறேன் என்று ரொம்ப பெரிய மனசு பண்ணி ஐயா ஏத்துக்கொண்டு அது அழகா அவங்க விளக்க உரை கொடுத்தார்கள். ஐயா அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நான் எடுத்த அதிகாரத்தையே தொடர்ந்து இன்று வழங்கறதுக்கு எனக்கு ஒத்துழைப்பு அவரோட ஒத்துழைப்பு இருந்தனால்தான் இன்னைக்கு காலமறிதல் அந்த அதிகாரத்தை என்னால் உரை நிகழ்த்த முடிந்தது. அதற்கும் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். அடுத்து இன்று எனது உரைக்கு பின்னோட்டம் அளித்த பெருந்தகைகள் அனைவரும் என்னை மிகவும் மகிழ்ச்சி படுத்தியுள்ளீர்கள். இன்னும் சொல்ல போனா உங்களது சொற்களை கேட்கும் பொழுது எனக்கு கூச்சமாக கூட இருந்தது. ரொம்ப அதிகமா சொல்றாங்களோ, நமக்கு அந்த தகுதி இருக்கோ இல்லையோன்ற ஒரு ஐயம் இருந்தது. இருந்தாலும் இவ்வளவு பெருமை எனக்கு தகுமா என்று தெரியவில்லை. இந்த பெருமைக்குரியவளாக என்னை நான் உயர்த்தி கொள்கிறேன். அதற்கான வாய்ப்புகள் அமையும் பொழுது பயன்படுத்திக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா. எல்லோரும் உங்களுடைய உரையை பாராட்டியது உண்மையிலேயே உண்மை நிறைந்திருந்தது. நீங்கள் அதை பற்றி ஐயப்பட வேண்டாம். நீங்கள் அறச்செல்வியாகவும் விளங்குங்கள், உரைச்செல்வியாகவும் விளங்குங்கள் என்று நெஞ்சார வாழ்த்தி நிறைவு செய்து கொள்கிறோம். அடுத்து தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் இருக்காங்களா? இல்ல, பொதுச் செயலாளர் நீங்களே நிறைவு பண்ணிருங்க. சரி. நாம எந்த ஒரு செயலையும் காலம் அறிந்து வலி எறிந்து செய்தால் வெற்றியை அடையலாம் என்பதை இந்த 2 அதிகாரங்கள் மூலமாகவும் திருவள்ளுவர் பெருமார் சொல்லி இருக்கிறார். இதனை இன்னைக்கு உரைப்பொழிவாளர்கள் 2 பேரும் அழகாக விளக்கி கூறினார்கள். முற்றோதல் செய்த மாணவியும் அருமையாக இருந்தது. எல்லோரையும் பாராட்டி வாழ்த்தி நன்றி சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். நாளை இரவு 8 மணிக்கு நாளும் ஒரு அதிகாரம் என்பதில் இணைவோம், இணைவெளியில் இணைவோம். இன்னும் நிறைய பேர அழைத்து கொண்டு வாருங்கள் என்று மட்டும் சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றியும் வணக்கம். நிறைவேற்றலாம்.